அவர்களுக்கும் ஜேரம் கல்வி நிறுவனத்தின் தாளாளர் திரு மணிகண்டன் சார் அவர்களுக்கும் திரு தினேஷ் சார் அவர்களுக்கும் இந்த பட்டிமன்றத்திற்கு என்னை நடுவராக தேர்ந்தெடுத்து இந்த அரிய வாய்ப்பை நல்கிய திருமதி அர்ச்சனா மணிகண்டன் அவர்களுக்கும் கல்லூரி முதல்வர் அவர்களுக்கும் இருவாள் கல்லூரி பேராசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகிறேன். என்னை ஈன்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனமீன்ற தமிழ்நாடு தனக்கும் என் நாள் தினை எளவு நலமேனும் கிடைக்கும் என்றால் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொல்லி இந்த நடுவர் பதவியை எனக்கு கொடுத்த அனைத்து உள்ளங்களுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தீபாவளினா என்ன? தீபாவளினா நரகாசுரன் என்ற அரக்கனை விஷ்ணு பகவான் கொன்றதுனால நாம என்ன பண்றோம்? தீபாவளி திருநாளை நம்ம கொண்டாடுறோம். இருள் விளக்கி ஒளியை என்ன பண்றோம்? நம்ம ஏற்றணும். இருளை விளக்கி ஒளியை ஏற்றுதல், தீபங்களை ஏற்றி வாழ்க்கையில் இருளை அகற்றுதல். ஒரு கவிதை பாருங்க, ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. எண்ணெய் தேய்த்து நீராடி இருட்டை கிழித்து விளக்கேற்றி வண்ண வண்ண புத்தாடை வகை வகையான பலகாரம் சின்ன சின்ன மத்தாப்பு சிதறி வெடிக்கும் பட்டாசு தன்னை கவரும் மொழி வெள்ளம் காணும் நாளே திருநாளாம். நகரத்துல மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால தீபாவளி ரொம்ப சிறப்பா கொண்டாடுது. ஏன் கிராமங்கள் இல்லையா? கிராமங்களே இருக்குதுங்க. ரொம்ப எளிமையான முறையில அருமையா பாரம்பரியமான உடை அணிந்து. உங்களுக்கு தெரியுமா, நகரங்கள்ல பாத்தீங்கன்னா தீபாவளி பலகாரங்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சிடறாங்க. எல்லா ஸ்வீட்டும் கலந்து 1 கிலோ ஸ்வீட் இவ்வளோ அப்படின்னு கொடுத்துட்றாங்க. நகரத்துல அப்படி கிடையாது. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பச்சரிசியை இடிச்சு பாவு காய்ச்சி அதெல்லாம் நல்லா அழகா ஒரு வாரம் ஊற வச்சு அப்படி தட்டி அப்படி எண்ணெயில போட்டா பூரி மாதிரி உப்பி வரும் பாருங்க. அதிரசம், அதான் அதிரசம். அதினா தேனோட அப்படியே சேர்ந்து அப்படியே கலந்து வரும். அவ்வளவு அருமையா இருக்கும். அந்த முறுக்கெல்லாம் அப்படியே புளியும் போது அவ்வளவு அருமையா இருக்கும். ரொம்ப நல்லா இருக்கும். அது நகரங்கள்ல அப்படி இல்லை. போய் கடையில வாங்குவோம். நிறைய விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் பேசுறதுக்கு வந்துருக்காங்க. நானே அதிகமா பேசி அந்த நேரத்தை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அப்புறம் 16 பேர் என்னை வச்சு செஞ்சிருவாங்க. அதனால ஒவ்வொருத்தருக்கும் நான் வந்து என்ன பண்றேன், வாய்ப்பு கொடுக்குறேன். 3 நிமிடங்கள், ஒவ்வொருத்தருக்கும் 3 நிமிடங்கள் உங்களுடைய கருத்துக்களை ரொம்ப பகிரங்கமா வெளியிடுங்க, சொல்லுங்க, ஆணித்தரமா பேசுங்க. உங்களுடைய கருத்துக்களை நல்லா வந்து இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளை மகிழ்ச்சி படுத்தும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கிராமம் பாரம்பரியத்துல இருந்து வருவாங்க. சரிங்களா? பாரம்பரியத்துக்கு போலாமா? சரி, பாரம்பரியத்துல வரலாம். கிராமத்துல இருந்து பேசுவதற்காக மாணவன் அருண்குமாரை அழைக்கிறேன். முத்தமிழ் மைக்க உடச்சிடாதப்பா, கட்டி மைக்க உடச்சிடாதீங்க. முத்தமிழ் அன்னைக்கு என் முதல் கண் வணக்கம். அனைவருக்கும் இங்கே கூடி அமர்ந்தோருக்கும் என் முத்தான முதல் கண் காலை வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் பேச கொண்டிருக்கும் தலைப்பு பாரம்பரியம். நகரத்தில் இருக்கும் மகிழ்ச்சியான தீபாவளியை விட கிராமத்தில் இருக்கிற மகிழ்ச்சியான தீபாவளி தாங்க சிறப்பு. இது எப்படின்னா, 4 நாளைக்கு முன்னாடியே பாட்டிங்கெல்லாம் சேர்ந்து இப்போ 4 நாளைக்கு முன்னாடியே நாமெல்லாம் பலகாரம் சுட்டு வச்சுருவோம். இது மட்டும் இல்லாமல் காலையில் தீபாவளினாவே நாம் வந்து அதிகாலையில் நம்ம எழுந்திரிச்சு குளிச்சுட்டு நம்ம வந்து எண்ணெய் தேய்ச்சி தண்ணி ஊற்றி குளிச்சுட்டு, அது இல்லாத ஆடைகள்லாம் பாரம்பரியமாக நாங்கள் வந்து கிராமத்தில் இருக்கிறதுனால பாரம்பரியமான பட்டாடை அண்டு வேஷ்டி சட்டு இதெல்லாம் நாங்கள் வந்து உடுத்துவோம். ஆனால் இது வந்து உணவுன்னு எடுத்துக்கிட்டோம்னா கிராமத்தில் இருக்கிற உணவு வந்து 4 நாளைக்கு முன்னாடியே பாட்டி கூட்டு குடும்பமாக சேர்ந்து பாட்டி, சித்தப்பா, சித்து, மாமன், மாமியார், கொழுந்தனார் இவங்க எல்லாம் சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து பலகாரம் சுட்டு சாப்பிடுவோம். ஆனால் இது வந்து நகரத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தீபாவளிக்கு காலையில் நேரமாக எந்திரிச்சு தான் அப்போ தான் எந்திரிச்சு போய் கடையில் வாங்கி சாப்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து முன்னாடியே நாங்கள் வந்து செஞ்சு வச்சு சாப்பிடுவோம். இது என்னோட கடையில் வாங்குறது வந்து எப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரியல. நாங்கள் ஆனால் வீட்டில் வந்து நாங்கள் க்யூராக நாங்கள் வந்து செஞ்சு சாப்பிட்றோம் மேம். அது
மட்டும் இல்லாத நாங்கள் வந்து இப்போ பட்டாசு வெடிக்கிறதுனா வந்து இயற்கை வந்து நாங்கள் வந்து மலை சைடில் இருக்கோங்க. மலை சைடில் வந்து பட்டாசு வந்து வெடிக்கிறது வந்து ரொம்ப பறவைகளுக்கெல்லாம் ரொம்ப துன்பமாகும். இதே வந்து கிராமத்து சைடு எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து பட்டாசு வெடித்தா அந்த இங்கே வந்து மலை சைடு இருக்கிறதுனால மரம் செடி கொடி இதெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால பறவைகள்லாம் இங்கே வந்து பூத்து குலுங்கிறதுனால வந்து நாங்கள் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் தவிர்த்துட்டு பாரம்பரியமான நாட்டு நடனம் நிகழ்ச்சி இந்த மாதிரி இதில் நாங்கள் வந்து அதிகமாக நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் தீபாவளி என்பது வந்து நகரத்தை விட கிராமப்புறத்தில் தான் அதிகமாக நிகழ்ச்சியாக கொண்டாடப்படுகின்றதுங்க. நன்றி. ரொம்ப அருமையாக பேசினாங்க. அவர் சொன்ன மாதிரி கிராமங்களில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பறவைகள் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம அந்த திருநெல்வேலி கூத்தன்குளம் அப்படின்ற இடத்துல வந்து பட்டாசு வந்து வெடிக்காமல் இருக்கிறாங்க. என்ன காரணம்னா பறவைகள் காப்பகம் அங்கே அதிகமாக இருக்கிறதுனால அந்த பறவைகளுக்கு எந்த விதமான தீங்கும் நேரக்கூடாது, அதுங்க பயந்து இந்த மரக்கிளையிலிருந்து வேறு இடத்துக்கு போயிடுமோ அப்படின்றதுல அந்த விலங்கினங்களுக்கும் உயிரினங்களுக்கும் அவங்க வந்து அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. நகரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பட்டாசு வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யறதுனால பொல்யூஷன், ஏர் பொல்யூஷன் பாருங்க. நான் ஒரு தமிழாசிரியர் இருந்து கூட அந்த பொல்யூஷன் கூட காற்று மாசுபாடு கூட என்னால் சொல்ல முடியல. பொல்யூஷன் இது வந்து அதிகமாக நம்ம என்ன பண்ணுறோம், வார்த்தைகளை நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். இது அதிகமாக இருக்குது. அதனால நாங்கள் வந்து பட்டாசு வைக்கிறது இல்லை, கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப அருமையான கருத்தை வந்து தம்பி அருண்குமார் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் அப்படி இல்லைங்க, நகரம் பேசுவோம் பாருங்க, நகரத்துலேயும் வந்து எப்படி இருக்கிறோம் அப்படின்ட்டு பேசுறதுக்கு வராது வினோத் கண்ணன் அவர். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தம்பி சொன்னாப்புல அருண் வந்து நாங்கள் வந்து கிராமத்தில் தான் நல்லா வந்து பட்டாசுலாம் தீபாவளிலாம் சிறப்பாக செலிப்ரேட் பண்ணுறோம். 4 நாளைக்கு முன்னாடியே வந்து நாங்கள் வந்து ஸ்வீட் செஞ்சு 40 நாள் வச்சு சாப்பிடுவார். அவர் எப்படி ஊசி போன வாட்டி டப்பாக்குள்ளே போட்டு நொறுக்குன்னு தின்னுட்டு இருப்பார், பழைய சோறு மாதிரி. ஏன் தம்பி? அடுத்தது காலையில் பதமாக செய்வாங்கம்மா. எதை போட்டு செய்வாங்க தெரியுமா? பள்ளியை கூட போட்டு செய்வாங்க, நம்மளுக்கு தெரியுமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா காலையில் சீக்கிரமாக எழுந்து இவர் குளிப்பாராம். இவர் ஃபஸ்ட்டு நீ குளிச்சிருக்காரான்னு எனக்கு டவுட்டாக தான் இருக்குது. இல்லை நல்லா வெள்ளை வேட்டி நல்லா சட்டை போட்டு மாப்பிள்ளை மாதிரி தான் வந்திருக்காரு. நான் இல்லைன்னா சொல்ல, எனக்கு கொஞ்சம் சந்தேகம் தான், நான் தீர்த்துக்கிறேன்பா. நாங்களும் காலையில் எழுந்திரிச்சு நகரத்திலலாம் இல்லை பட்டாப்பட்டி போட்டிருப்பாரு. அடுத்தது பார்த்திங்கன்னா ஃபேமிலியாக கொண்டாடு வரோம். எப்படி? ஒய்ஃபோட தங்கச்சி, அதுக்கு ஒரு தங்கச்சி, அப்புறம் பக்கத்து வீட்டுக்காரி. என்ன பார்த்தம்பே? இல்லை கூட்டு குடும்பமாக நீங்கள் கொண்டாடுவீங்க. நாங்கள் வந்து நெய்பர்ஸோடு கொண்டாடுவோம். எங்களுக்கு யாருன்னே தெரியாதவங்க அக்கம் பக்கத்தில் இருக்க எங்களுக்கு ஸ்வீட்டை எடுத்து கொடுத்துட்டு நல்ல துணிமணி எடுத்து கொடுத்து நாங்களும் நல்ல துணியை உடுத்திக்கிட்டு நல்லா கொண்டாடுவோம். அதே மாதிரி க்ரீன் கிராக்கர்ஸ் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறது, பட்டாசில் வெடிக்கிறது இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா மாசுபடுதுன்ட்டு அரசு பார்த்திங்கன்னா இவ்வளோ நேரம் தான் பட்டாசு வெடிக்கணும், அந்த டைமிங்க்கு தான் நாங்கள் வெடிக்கிறோம். புரியுதுங்களா? அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் சொல்கிறாரு நடனம்லாம் ஆடுவேன்ட்டு. இவர் என்ன நடனம் ஆட போகிறாருன்னு எனக்கும் தெரில. கிராமத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் எப்படி ஆடுறாங்கட்டு. ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது தம்பி. நாங்கள் நல்லா மாலுக்கெல்லாம் போயிட்டு நல்லா ஜாலியாக டான்ஸ் ஆடிக்கிட்டு சூப்பராக வருவோம். புரியுதா? இல்லை தீபாவளி நேரத்தில் மட்டும்தான் மேம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் நல்லா கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதமாக அப்படி வருவாங்க. இல்லை வெளியிலலாம் இங்கே இருக்குது, சொன்னால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம சிட்டி சைட் பார்த்திங்கன்னா இவங்க சொல்கிறாங்க விளக்கேற்றி நாங்கள் கொண்டாடுவோம். விளக்கு ட்ரெடிஷ்னல் மாதிரி நாங்கள் விளக்கு லைட் வச்சு கொண்டாடுறோம். விளக்கு மட்டும் லைட்டாக இருக்காது, அந்த தெருவே வெளிச்சமாக ஒரு தீபாவளியாக நல்லா இது கொண்டாடுவாங்க. ரெண்டாவது ஆமாங்கம்மா, என்ன எண்ணெல்லாம் ஏறி போச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் எடுக்கிறத பற்றி சொன்னார். அவர் போவார் தறி நிறைவிட்ட போய் எப்பா எனக்கு ஒரு புடவை கொடுப்பான்னு. அவருக்கு புடவை அவர் பொண்டாடி புடவைன்னு தெளிவாக சொல்ல மாட்டார். ஓகேவா? அதனால் அவர் வந்து புடவை வாங்கிட்டு வர்றாரு. உடனே எங்கள் ஒய்ஃப் வருவாங்க. வந்தோடனே இந்த புடவை எனக்கு நல்லா இல்லை, நீங்கள் எடுத்த புடவை கொடுத்துட்டு இன்னொரு புடவை வாங்கிட்டு வாங்க. திரும்பியும் போவார், போயிட்டு 2 புடவை எடுப்பார். அதில் ஒரு புடவை பொண்டாட்டி இன்னொரு புடவை கொழிஞ்சியாக கொடுத்துட்டு வந்துடுவார். இந்த கூத்தெல்லாம் நடக்கும் கிராமத்தில். ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது. நாங்கள் ஒரு புடவை எடுத்தாலும் அம்மா பொறுமையாக நின்று எடுத்துகிட்டு வாம்மா, உன் தொல்லையே எனக்கு வேணாம் அப்படின்ட்டு பொறுமையாக எடுத்துகிட்டு வருவோம்.
அவ்வளோதான் துணி எடுக்கிற பர்ச்சேஸ் இப்படி. அவர் மனசில் ஒரு பக்குன்னு தான் இருக்கும். எப்பயும் புடவை எடுக்க போனால் இந்த ஆம்பளைங்க மனசு எப்படி தெரியுமா, பொண்டாட்டி எவ்வளோக்கு எடுக்க போகிறான்னு தெரில, என் வயிற்று வேறு எப்படியும் ஒரு மாதிரி இருக்குது. அவன் பக்கத்துலேயே இருக்க மாட்டான், போய் டீ கல்ல உட்காந்துக்கிட்டு டீ குடிச்சிட்டு இருப்பான். ஏன்னா அவனுக்கு மயக்கம் வந்துடும், ஸ்லோ சுகராக இருக்கும், அதனால் போயிருப்பான். அதனால் ஆமாம், நீங்கள் எவ்வளோக்கு எடுக்கிறீங்களோ சொல்லுங்கள், வாங்கிக்கலாம். அதனால் சரி ஒய்ஃப் கேட்குறாங்களேன்ட்டு ஒரு 2000க்கு புடவை எடுத்துகிட்டு வருவோம். அதையும் எடுத்துகிட்டு வந்து வீட்டில் ஒரு நொட்டம் சொல்லுவாங்க பாருங்கள், புடவை டிசைன் நல்லா இல்லை, என்ன டிசைன் நல்லா இல்லை, அவன் கடையில் வச்சுக்கிறதாம்மா இருக்குது, நான் என்னம்மா பண்ணுறது அப்படின்மா. அதுக்குன்னு வேறு கடைலாம் இல்லையா, ஏன் சிவா டெக்ஸ் கூட்டிகிட்டு போவாங்க, போத்தீஸ் கூட்டிகிட்டு போவாங்க, இப்படி சொல்லுவாங்க. அவன் கடைசியில் பார்த்தா நீங்கள் ஆண் மகன் என்ன எடுத்திருப்பான்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, ஒரு கிழிஞ்ச துணி வச்சு சட்டப்பா நல்லா இருக்கா அப்படின்ட்டு வருவான். ரெண்டாவது ஸ்வீட்டு பற்றி சொன்னார். இதில் ஸ்வீட்டு வந்து 2 நாளைக்கு முன்னாடியே போய் அட்வான்ஸ் புக்கிங்லாம் கொண்டு வந்துட்டு, அதாவது எதிர்கட்சியிலே பார்த்தீங்கன்னா முதல்ல ஸ்வீட் கடையில் நிற்கிற ஆள் பாதி பேர் இங்கே தான் இருக்காங்க. எதுக்கோசரம், பாதுஷா, ஜிலேபி, ஜாங்கிரி, அல்வா, கேக்கு, இன்னும் அப்படியே லிஸ்ட்டு போவோம். வடிவேல் சொன்ன கோட்டர் ஒரு புல், வீர் ஒரு புல், ஆப்பு ஒரு புல், ஆக மொத்தம் ஒரு புல், அந்த மாதிரி போவோம் இந்த பக்கம். அந்த மாதிரிலாம் இருக்கும் தம்பி. நாங்கள் தான் இருக்கிறதுலே நகரத்தில் மட்டும்தான் குறைந்த பட்ஜெட்லேயோ நல்ல துணிமணியும் நல்ல பலகாரங்களும். அது நீங்கள் சொன்னீங்களே எதில் செய்கிறாங்கன்னு வேற கேட்டார் இவர். நாங்கள் உக்காந்துலாம் என்னால் பேச முடியல. தம்பி கையில் தான்ப்பா செய்கிறாங்க, ஓகேவா? அதனால தான் இவர் உடனே கேட்டோம், எனக்கு கமெண்ட் அடின்னு தோணுச்சு, அதனால் அந்த கமெண்ட் கொடுத்துட்டேன். கையில் தான் செய்வோம், அதனால் நாங்களும் கைமணம் சேர்ந்து தான் செய்கிறோம், ஓகேவா? நாங்கள் ஒன்று மிஷினுக்குள்ளே போட்டு ஆட்டோமேட்டிக்காக பாக்ஸை போட்டு எடுத்துகிட்டு வா அப்படிலாம் சொல்ல மாட்டோம், ஓகேவா? அதனால் நகர்ப்புறத்தில் தான் தீபாவளி மிகவும் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது என்று என் உரையை முடித்துக்கொண்டு அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்கிறேன். நன்றி, வணக்கம். அவரோட மனசுல இருந்த ஆர்வத்தெல்லாம் அப்படியே கொட்டி தீர்த்துட்டாரு. என்னென்ன பேசணுமோ பேசிட்டாரு. ரொம்ப நாள் காத்திருந்தீங்களா தம்பி இது மாதிரிலாம் பேசுறதுக்கு? நல்லா அருமையா பேசினாரு. மதங்களை கடந்து இப்ப நம்மளுடைய இந்தியாவில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இந்து, கிறிஸ்தவம், முஸ்லீம். இப்ப இந்துக்கள் பண்டிகை வந்து தீபாவளி கொண்டாடுறதுனால கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் அந்த இந்துக்களுடைய வீட்டுக்கு போறாங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுக்கு வந்து கிறிஸ்துமஸ் வருது, இஸ்லாமியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரம்ஜான் பண்டிகை வருது. அந்த மாதிரி நேரத்தில் அவர்கள் என்ன பண்ணுவாங்க, பிரியாணி கொடுக்குறது, கேக் கொடுக்குறது. இவர்கள் வந்து இந்துக்கள் வந்து ஒரு சில பலகாரங்களை கொடுத்து ஒரு ஒற்றுமையுடன் ஒரு சகோதரத்தோடு நாங்கள் இருக்கிறோம் அப்படின்றத ரொம்ப ஆணித்தரமான கருத்தை அவர் வச்சிருக்கிறாரு. அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் பேசுகிறோம் பாருங்க கிராமத்தை பற்றி அப்படின்ட்டு பேசுறதுக்கு வராங்க. மமதிகா என்ற ஒரு மாணவி வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு வந்து கிராமத்துலேருந்து தான் வரேன், கிராமத்தை பற்றி தான் பேச போகிறேன். இங்கே ஃபஸ்ட்டு யார் யார் நகரத்துலேருந்து வந்திருக்கீங்க? கை தூக்குங்க. எல்லாருமே நகரத்துலேருந்து வந்திருக்கீங்களா? நாங்கள் இருக்கிறதே நகரத்தில் தானே இருக்கிறோம். நாங்கள் இருக்கிறதே நகரத்தில் தான் இருக்கோம். சேலம் சிட்டி ஸ்மார்ட் சிட்டியில் இருக்கோம். நாங்கள் சொல்லுங்கள். இன்னைக்கு யாரெல்லாம் குளிச்சிட்டு வந்திருக்கீங்க? சரி, வெளியே யாரும் சொல்ல மாட்டீங்க, சரி நானே புரிஞ்சுக்கிறேன், கவலைப்படாதீங்க. தீபாவளி அன்னைக்கு தீபாவளி அன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம எந்திரிச்சோன்னே என்ன செய்வோம்னு நினைக்கிறீங்க? ஓ, அப்போ நீங்கள் எல்லாம் குளிக்காமையே வெடிச்சிருவீங்கல்ல, உடனே போய் பற்ற வச்சுட்டு வந்து உக்காந்துப்பீங்கல்ல. ஆக்சுவலி அது கிடையாது. காலையில் எந்திரிச்சோடனே கிராமத்தில் விடிய காலையில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சா உடல் குளிர்ச்சி அடையும், மன நிம்மதி ஆகும். அதுவும் அந்த எண்ணெயில் என்னென்னலாம் கலக்கிறாங்க தெரியுமா? நெல், வெந்தயம், மிளகு, துளசி, கருவேப்பிலை அதெல்லாம் கலந்து நீங்கள் கொதிக்க வச்சு முடிக்கும் சரி உடம்புக்கும் சரி தடவி குடிச்சிங்கன்னா உடலில்
இருக்கிற சோர்வெல்லாம் நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீங்க. எனக்கு தெரியல சிட்டியில் எத்தனை பேர் குளிச்சுட்டு பட்டாசு வெடிக்கிறீங்கன்ட்டு. ஏன்னா என் தம்பியே வந்து குளிக்காம தான் போய் பட்டாசு வெடிப்பான். அது கையால் இது என் தம்பி இல்லை மேம், என் தம்பி வந்து சிட்டி கசின் சொல்கிறேன் கசின். நான் நெய்க்காரப்பட்டி. இல்லைம்மா, நான் என்ன சொல்கிறேன்னா தீபாவளி அன்னைக்கு முதல் தொடக்கமே வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் தான். மற்ற எந்த பண்டிகையிலும் நம்ம தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்போன்ற முறை இல்லை. தீபாவளி அன்னைக்கு தான் வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற ஒரு முறை இருக்குது. அந்த யாருமே கடைப்பிடிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. கடைப்பிடிச்சிங்கன்னா ஓகே, நல்லது தான், சந்தோஷம். இதுக்கு மேலே யாரும் கடைப்பிடிக்க மாட்டீங்க அப்படின்னா இதுக்கு மேலே தெரிஞ்சுக்கிட்டு கடைப்பிடிச்சிக்கோங்க. அதை தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்கள் பண்டிகையை வந்து நல்லபடியாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி. அதாவது என்னன்னா பழக்க வழக்கங்களை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ தீபாவளி டைமில் வந்து காலையில் வந்து என்ன தெரிஞ்சுக்குவீங்க, பழையன கழிதலும் புதியன புகுதலும் பழுவழக்காட வகையின் நாங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. பழசெல்லாம் வந்து ஒதுக்கிட்டு புதுசாக நீங்கள் மாறுங்க. காலையில் எழுந்திரிச்சு என்ன தேய்ச்சி குளிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய வேலையை தொடரணும் அப்படின்னா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, நகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஞானதர்ஷினி என்ற வாணிக்கு பேச வராங்க. பேசுங்கம்மா. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி நகரத்தை பற்றி அனைவருக்கும் இனிய தீபாவளி திருநாள் வாழ்த்துக்களை சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். நகரத்தில் தான் நாங்கள் சந்தோஷமாக தீபாவளி கொண்டாடுறோம். நாங்கள் ட்ரெஸ்ஸே நல்லா கலகலன்னு போட்டுக்கிட்டு அவங்க சொன்னாங்க அவங்க எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு இது பண்ணுறாங்க. நாங்களும் ஒன்றும் இது பண்ணாமலாம் இல்லை. நாங்களும் காலையில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் வச்சு குளிச்சுட்டு ஒரு வெடியை கொளுத்திட்டு சந்தோஷமாக சாப்பிட்டு குடும்பமாக தான் சேர்ந்து சாப்பிடுவோம். காலையில் ஒரு படம். இல்லைம்மா, எல்லா நாளுமே குடும்பமாக தான் சாப்பிடுவோம். காலையில் ஒரு படம், மதியானம் ஒரு படம், சாயந்தரம் ரிலையன்ஸ் அப்படின்ட்டு போய் மேம் நாங்கள் ஹோட்டல்லே ஆமாம் எல்லாருமே சந்தோஷமாக இருப்போம். ஆனால் கிராமத்தில் ஒரு ஒரு வீட்டில் இருக்கவங்க தான் இது பண்ணுவாங்க. செய்வோம்மா, நாங்கள் ஒரு வேளை செஞ்சு மற்ற 2 வேளைக்கு கடையில் வாங்கி சந்தோஷமாக சாப்பிடுவோம். இவங்க 3 வேளையுமே வீட்லேயே செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால் நகரத்தில் இருக்கவங்க தீபாவளியை மகிழ்ச்சியாக கொண்டாடுறோன்னு சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். அன்று ஒரு நாள் நாங்கள் வந்து வீட்டில் இல்லை, 3 நேரமும் நாங்கள் வந்து பேப்பரில் வந்து பார்த்துட்டு சினிமாவெல்லாம் பார்த்துட்டு ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணி நாங்கள் உணவுகளை சாப்பிடுவோம். அந்த ஒரு நாள் வந்து எங்களுக்கு மிக மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, கிராமத்துலேருந்து பேசுறதுக்கு வராங்க பூஜா என்ற மாணவி. பயங்கரமா பேச போறாங்க, கோபமா வர போறாங்க. என்ன நடக்குமோ தெரியல. ஞானதர்ஷினிக்கு சரியான பதில் கொடுக்க போறீங்க. இல்லை மேம், பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வா, பக்கத்தில் சொல்லுங்க உங்க கருத்தை சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓகே ஓகே. ஃபஸ்ட்டு தீபாவளினா உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸும் இந்த பட்டாசும் மட்டும்தான் ஞாபகம் வருமாங்க? ஸ்வீட்டு, உணவு உணவு தான் முக்கியம், சாப்பிட்றது தான் முக்கியம். அதை விட்டுட்டு மற்றதெல்லாம் சொல்கிறீங்க இல்லையா? சோறு தான் முக்கியம். சரி 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 ஒரு நிமிஷம். இவங்க சொன்னாங்க தீபாவளி அன்றைக்கி நீங்கள் வந்து கையில் செஞ்சு நான் 6 மாதத்துக்கு வச்சு சாப்பிடுவீங்களா அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் 6 மாதம் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் செய்கிறோங்க. உங்களை மாதிரி இன்னைக்கு சிப்ஸை வாங்கி பார்த்தா நான் நேற்று எக்ஸ்பிரி டேட் இருக்கும். உங்களை மாதிரி பழைய சிப்ஸை வாங்கி சாப்பிட்டு வாவ் சூப்பராக இருக்குது அப்படிலாம் நாங்கள் சொல்ல மாட்டோம்.
அதே மாதிரி தீபாவளினா உங்களுக்குலாம் ஒரு நாள் லீவு, அந்த லீவுக்காக சும்மா என்ஜாய் பண்ணுறீங்க இல்லையா எல்லா நாள் மாதிரியும். எங்களுக்கு அப்படி இல்லைங்க, 3 நாள் முன்னாடி எங்களுக்குலாம் பண்டிகை மாதிரி இருக்கும். எங்கள் கிராமத்து தெரு வந்து பாருங்கள், அப்படியே மின் விளக்குகள்லாம் எரியுங்க. உங்களுக்கு தெரியுமா? நாளையிலேருந்து லீவுனால எங்கள் கிராமம் மாதிரி வருங்க. எல்லாரும் வீட்டில் உட்காந்து என்னங்க பண்ணுவாங்க? டிவி பார்ப்பாங்க, சீரியல் பார்ப்பாங்க, பாட்டு கேட்பாங்க, ஃபோன் நோண்டுவாங்க, ரீல்ஸ் பார்ப்பாங்க. வேற என்ன பண்ணுவாங்க? அதான் வேற என்ன பண்ணுவாங்க? ஆனால் கிராமத்தில் அப்படி இல்லைங்க. 3 நாள் முன்னாடி அடுப்பு கீழே இறக்கி வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி எல்லா ஸ்வீட்டும் செய்வாங்கங்க. காரம் இப்போ என்ன ஸ்வீட்டுனா இங்கே என்ன நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் இருக்கட்டும். நம்மளாம் முறுக்கு, சீடை, தட்டை இதெல்லாம் நாங்களே செய்வோங்க. எல்லாமே பாரம்பரிய பொருட்கள், உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டாதாங்க ஆரோக்கியமாக இருக்கும். ஆரோக்கியம் இல்லாத மகிழ்ச்சி என்ன? எங்கள் அம்மா செய்வாங்கங்க, நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுவோம். ஆமாம், எங்கள் அம்மா செய்வாங்க, நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். சரி, இப்போ இனிப்பு, காரங்கள் இதெல்லாம் பற்றிலாம் பேசிட்டோம் இல்லையா? அடுத்து புதிய பொருட்களை வச்சு தான் செய்கிறாங்களே இவங்களாம். சூப்பர் மார்க்கெட் போவாங்க, என்ன கிடக்குதோ எல்லாத்தையும் தூக்கி போட்டு வந்துடுவாங்க. அது என்ன எக்ஸ்பிரி டேட்டு, என்ன கலக்குறாங்க, என்ன எதுவும் கிடையாது, அப்படியே வந்துடுவாங்க. நாங்கள் அப்படி இல்லைங்க, ஒவ்வொன்றும் பண்ணையிலேருந்து வருங்க. அரிசி, நெய், வெல்லம் எல்லாமே பண்ணையிலேருந்து வருதுங்க. நீங்கள் ஏதாச்சும் பண்ணையிலேருந்து வாங்குறீங்களா? எல்லாம் சூப்பர் மார்க்கெட் போய் தானே வாங்குறீங்க. கிராமத்தில் இருக்குங்க மேடம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரசாயன பொருள், எல்லாத்துலேயும் ரசாயனங்க. கிராமத்தில் அப்படி கிடையாது, எதுலேயும் ரசாயனம்லாம் கலக்க மாட்டோம். ஆனால் நகரத்தில் எல்லா இடத்துலையும் ரசாயனம், எதில் ரசாயனம் போடுறாங்கன்னே தெரில. இதில் அந்த ஆள் பேசுகிற வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. தீபாவளினா எல்லாரும் சேர்ந்து சமைப்பாங்க. இப்போ நகரத்தில் இருக்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா தீபாவளி அன்றைக்கி கிராமத்துக்கு போவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க பக்கத்து வீட்டில் யார் இருக்காங்கன்னு இல்லை, பக்கத்து வீட்டில் ஆளுங்க இருக்காங்களா இல்லையான்னு இல்லைங்க, பக்கத்து வீடே இருக்கான்னு தெரியாது. யார் பக்கத்தில் இருக்காங்க இல்லை, எல்லோரும் தனியாக தான் இருக்காங்க. இப்போல்லாம் யாருமே கூட்டாக சமைக்கிறது இல்லைல்ல, எல்லோரும் கிராமத்துக்கு போவாங்க. சித்தி, சித்தப்பா, அம்மா, பாட்டி, தாத்தா எல்லாரும் கூட்டாக உட்காந்து காசிப் பேசுவாங்க. அவங்க வீட்டில் என்ன தெரியுமா, இவங்க வீட்டில் என்ன தெரியுமா, அவங்க பொண்ணு இவங்களோட போயிடுச்சு அப்படின்வாங்க. நம்ம அப்படி கிடையாதுங்க. அதான் நகரத்தில் அப்படி கிடையாதுங்க. இப்படி பேசிக்கிட்டே நம்ம சமைக்கிறதுனால வேலை செய்யறதே நம்மளுக்கு வந்து தெரியாது. ஈஸியாக வந்து எல்லா வேலையும் செஞ்சு சந்தோஷமாக கொண்டாடுவோம். இப்போ இருக்க நகரக்காரங்களுக்குலாம் வந்து அப்படின்னா என்னன்னே தெரில. அதனால் எங்கள் கிராமத்து சைடு தான் மகிழ்ச்சியான தீபாவளி அப்படின்னு சொல்லி நான் என் உரையை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்துலாம் அந்த பண்டிகை நாட்களில் மட்டும்தான் அந்த இட்லி, தோசை, வடை, பொங்கல் இதெல்லாம் செய்வாங்க. மற்ற நாள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த களி, கேழ்வரை களி, கம்மங்கூழ் இதெல்லாம் குடிப்பாங்க. அந்த நாளுக்காக ஏறிட்டு இருப்பாங்க. அந்த ஊரில் இருக்கிற மக்கள்லாம் தீபாவளி வராதா, பண்டிகை நாட்கள் வராதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்களுக்காக ஏறிட்டு இருப்பாங்க. பலகாரங்கள் செய்யணும், இட்லி சுடணும், வடை சுடணும் அப்படின்னு. அதெல்லாம் ஒரு வசந்த காலம். அந்த கிராமத்து வாழ்க்கையில இப்போ வரணுமான்றது முடியாது இல்லையா? ஏன் நாங்களும் வடை சுடுவோம், பலகாரம் தினமும் செய்யற பாருங்க அப்படின்றாங்க. தினமும் நாங்கள் செய்வோம். தினமும் என்ன பண்ணுவோம், ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிடுவோம் அப்படின்ட்டு இந்த நகரத்துல இருந்து பேச வராங்க. ஷர்மிளா முத்தமிழே, செந்தமிழே, பைந்தமிழே, என் உடலில் உதிரமாயோடும் நதித்தமிழே, என் வரியில் கவியாயோடும் கவித்தமிழே, உன்னை வாழ்த்த வயதில்லாமல் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். எல்லாருக்கும்
தீபாவளி நல்வாழ்த்துக்கள். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? ஜாலியாக இருக்கீங்களா? தீபாவளி வைப்ஸ் இருக்கா? நோ. ஏன்? சரி, இப்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தவங்க வந்து பேசினாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நகரத்தில் இருக்கவங்கலாம் வந்து எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சு அப்புறம் தான் வந்து அந்த சிப்ஸ் பேக்கெட்டே வாங்கி சாப்பிட்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் சாப்பிட்ற சிப்ஸ் பேக்கெட்லேயாவது எக்ஸ்பைரி டேட்டுன்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்ற முறுக்கில் எங்கெங்க எக்ஸ்பைரி டேட்டு? தீபாவளிக்கு சுட்ட முறுக்க கிறிஸ்மஸ், நியூ இயர், பொங்கல் வரைக்கும் சாப்பிட்றீங்களேங்க. காலையில் டீ குடிச்சா சைட் டிஷ்ஷுக்கு முறுக்கு, மத்தியானம் லஞ்சுக்கு முறுக்கு, அப்படியே தீருதா? தீராது. எப்படி தீரும்? அப்போ அதில் எங்கெங்க இருக்கு நல்லது? அதில் எங்கெங்க இருக்கு ஆரோக்கியம்? அதில் எங்கெங்க இருக்கு ஆரோக்கியம்? உஷா ஆயிலுக்கு ஆயில் போயிருங்க. அவங்க சுடுற எண்ணெயோட உஷா ஆயிலோட ஆயில் காலம் முடிஞ்சே 6 மாதம் ஆயிருக்கும். அந்த எண்ணெயில இருந்து இப்போ இவங்க முறுக்க சுட்டு டப்பால அடிக்க வச்சு 6 மாதம் சாப்பிடுவாங்களா? அதில் இருக்கா ஆரோக்கியம்? யாருக்கிட்ட வந்து கதை விடுறீங்க? இதுவே எங்கள் நகரத்துலலாம் காலையில் ஏஞ்சோமா, கடைக்கு போனோமா, அஸ்வின் ஸ்வீட்டில் போனோமா, வகை வகையாக கலர் கலராக ஸ்வீட்ஸ் இருக்குது. எல்லா ஸ்வீட்டும் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா அஸ்வின் ஸ்வீட்டு, அந்த பக்கம் பார்த்தா லட்சுமி ஸ்வீட்டு, எல்லா ஸ்வீட்டும் இருக்குங்க. பால்கோவா, மைசூர் பாக்கு, அதுவும் இப்போ ரசமலாய்னு ஒன்று சொல்கிறாங்க. அப்பா எப்படி இருக்கு தெரியுங்களா? அந்த பாலை திரிச்சு அதை வடித்து அதை தட்டி திரும்ப பாலில் போட்டு சாப்பிட்றது ஒரு ஸ்வீட்டு. அதுக்கு பேர் ரசமலாய். அப்படியே உள்ளே இறங்கும் போது எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஏங்க வாங்கிட்டு வரேன், உங்களுக்காகவே வாங்கிட்டு வரேன் மேம். ஆமாம் ஆமாம், கூமாம்பட்டி போகலாம். அடடே. அதே மாதிரி காலையில் ஏஞ்சோமா, இவங்கெல்லாம் விடிய காத்தால 5 மணிக்கு கஷ்டப்பட்டு அலாரம் வச்சு, அது அலாரம் வைக்கிறாங்களா கோழி கூவுதானே தெரில, கோழி காதில் கூவ தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளாம் 8 மணிக்கு அலாரம் வச்சோமா, ஏஞ்சோமா, குளிச்சோமா, அம்மா இட்லி சுட்டு நல்லா நாட்டுக்கோழி குழம்பு எடுத்து ஊற்றுவாங்க பாருங்க, சொர்க்கம். அதுவும் அதை எடுத்து சாப்பிடுவோமா? கிடையாது. ஃபோனை எடு, ஸ்னாப்பு போடு. இந்த பக்கம் பார்த்தா 4 கிளிக்கு, அந்த பக்கம் ஒரு 4 கிளிக்கு எடுத்து ஸ்னாப் போட வேண்டியது. அதே மாதிரி குளிச்சுட்டு புது ட்ரெஸ் போட்டுட்டு ஃபோட்டோ எடுத்து அதை நம்மளாலாம் வச்சுக்கிறது கிடையாது. நம்ம ஏதோ ஃப்ரேம் போட்டு மாட்டுற மாதிரியே தான் ஃபோட்டோ எடுப்போம், ஆனால் போட மாட்டோம். இன்ஸ்டா ஸ்டோரியில் போட்டோமா அவ்வளோதான். வெடி வச்சு வெடி எறியுதோ இல்லையோ பார்க்குறவங்களாம் வயிறு எறியணும், அந்த அளவுக்கு ஸ்டோரி போடுறது எல்லாரும். ஆமாங்க, அதுதாங்க எங்களுக்கு மகிழ்ச்சி. நான் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா, அடுத்தவன் கஷ்டப்படணுங்க நான் சந்தோஷப்படுறத பார்த்து, அதுதாங்க எனக்கு மகிழ்ச்சி. அந்த அளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம், நீங்கள் அவ்வளோ தூரம் போக வேணாம். அதனால் எங்கள் நகரப்புறத்து தீபாவளி தான் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி என் உரையை இதோடு முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். நல்லா பேசினாங்க. நகரங்களில் இந்த தீபாவளி பலகாரங்களில் கடைகளில் போய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். எல்லா ஸ்வீட்டுமே இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி ரசமலாயாமா, ரசமலாய், ரசகுல்லா வேற, ரசமலாய் வேற, ரசகுல்லா, ரசமலாய், குலோப் ஜாமுன், ஜிலேபி, ஜாங்கிரி, லட்டு, சந்திரலேகா, பால்கோவான்ட்டு நிறைய இருக்கு. இப்போ கிராமங்களில் அத்தனையும் செய்ய முடியாது இல்லையா? நகரங்களில் வந்து பார்த்தா நம்ம கேட்கறது எல்லாமே கிடைக்குது. இப்போ இத்தனை விதவிதமான பலகாரங்கள்லாம் கடையில் இருந்தாலும் 2 நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், நம்ம ஆர்டர் கொடுத்து வந்துடணும். சொல்லிடுவாங்க லட்சுமி ஸ்வீட்ஸு, குப்தா ஸ்வீட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு இந்த ஸ்வீட் இருக்காது, இன்னைக்கு என்ன பண்ணிக்கோங்க வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த நகரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப அழகாக அற்புதமாக இருக்குது அப்படின்னு ரொம்ப அழகாக பேசினாங்க. அடுத்து பாருங்க, கிராமம் அப்படின்னு பேசுறதுக்காக மாணவர் அனீஷ் வராங்க.
எல்லாருக்கும் வணக்கம். இப்போ அவங்க பேசினாங்க இல்லையா, நாங்கள் செய்கிறதில் பள்ளி விழுந்துச்சா என்ன பண்ணுவோன்னு, நாங்கள் எடுத்து தூக்கி போட்டு வேறு புதுசாக இன்னொன்று செய்வோம். ஆனால் கடையில் விற்கிறவங்க அவங்களாம் சாப்பிட்றாங்க, பள்ளியை தூக்கி போட்டு அதே ஸ்வீட்டு தானே கொடுப்பாங்க. ஆமாங்கய்யா, ஆமாங்கம்மா, ஆமாம் நடுவர். அதே மாதிரி அவங்க 3 வேளையும் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னாங்க. அதில் என்னங்க சந்தோஷம் கிடைக்கிது? தீபாவளி பண்டிகை அன்னைக்கு கூட வீட்டில் செய்ய மாட்டாங்கன்னு நான் கேட்குறேன். நல்லா கேட்கணும், நல்லா கேட்கணும். அடுத்ததாக வந்து இப்போ தீபாவளின்னு சொன்னாவே நிறைய பேர் மூஞ்சிலாம் ஒளி வரும். ஆனால் சில நம்ம பணப்பையெல்லாம் ஒளிஞ்சிரும். ஏன்? இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறதுனால தான். அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறாங்க, கணக்கு வழக்கு எதுவுமே பார்க்கறது இல்லை. ஆனால் கிராமத்தில் அப்படி நடக்கிறது இல்லை. கிராமத்தில் எப்பவுமே பந்தா காமிக்கிறது இல்லை, பாசம் தான் காமிக்கிறாங்க. கூட்டு குடும்பம்ன்றாங்களே, 4 பேர் இருக்கிறது கூட்டு குடும்பமா இல்லை 10-20 பேர் மேலே இருக்கிறது கூட்டு குடும்பமா? ஸ்வீட் எப்படி தனித்தனியாக யார் மூஞ்சி பார்க்காம இருக்கிறது பேரா? அடுத்தா ஸ்வீட்டு வித்தியாசமாக வாங்குவேன்றாங்களே, எதுக்கு? சுகர் வந்து சீக்கிரமாக சாவறதுக்கா? ஆமாங்கய்யா. ஆனால் நாங்கள் செய்கிறது வீட்டில் செய்கிறது கம்மியால் தான் செய்யும். அப்படியே செஞ்சாலுமே வீட்டில் இருக்க எல்லாருமே ஒட்டுக்கா சாப்பிட்றதுனால உடனே தீந்து போயிடும். அதை நாங்கள் அந்த அளவில் வச்சு சாப்பிட்றதில்ல. அதே மாதிரி அதே மாதிரி நம்ம மற்றவங்களுக்கும் கொடுத்து சாப்பிடுவோம். நீங்கள் இருக்கிறத வச்சு தான் சாப்பிடுவீங்க, மற்றவங்க கொடுக்க மாட்டீங்க. சந்தோஷப்படுறது என்றைக்குமே நிரந்தர சந்தோஷம் இல்லை, அது நல்ல சந்தோஷமும் இல்லை. சொல்லிட்டேன், நம்ம மற்றவங்களுக்கு பகிர்ந்து சாப்பிட்றதுல தான் ஒரு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்குது. அதுதாங்க தீபாவளி என்று உரையை முடிக்கிறேன். நன்றி. சரிதான், நமக்கு அந்த எக்ஸ்பிரி டேட் வந்து சமையல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் எடுத்து போட்டு கூட சமைக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு ரீசெண்டாக ஒரு 2-3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த மாசா பாட்டில் கூட ரொம்ப நாள் அந்த டப்பாவில் வந்து அடைச்சி வச்சுருக்குறாங்க அந்த கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் இந்த பாசம் படுத்திருக்கு ரொம்ப நாள் நடக்குது. அப்புறம் குழந்தைங்களுக்கு தெரியறது இல்லை. இப்போ அது குடிக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா குடிச்சிட்டு நிறைய வந்து வியாதிகள் வருது அந்த குழந்தைங்களுக்கு. அந்த பேப்பரை நம்ம உடச்சு கூட பார்க்கறது உள்ளே என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கறது. அதனால வீட்டில் வந்து இயற்கையான முறையில் நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடுங்க அப்படின்ட்டு ஒரு ஆணித்தரமான வாதத்தை வந்து அனீஸ் அவர்கள் வச்சிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, நகரமே அப்படின்னு சினிமா நடிகர் அதாவது ஷாருக் கான் அவர்கள் நம்முடைய பட்டிமன்றத்தில் பேசுறாங்க. ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என் முதல் வணக்கம். நான் பேச வந்திருக்கும் தலைப்பானது நகரத்தில் இருந்து தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறோம் அப்படின்னு. சரி, தீபாவளினாலே முதல்ல உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? குழந்தைங்கனாலே முதல்ல ஞாபகம் வருது பட்டாசு தான். ஆனால் நம்மள மாதிரி இருக்கிற இளைஞர்களுக்கு முதல்ல ஞாபகம் வருது புத்தாடை, அதாவது புது விதமான புத்தாடைகள் தான். நம்ம பசங்க சொல்லுவாங்க, தீபாவளி வந்துச்சுடா வாங்கடா போத்தீஸில் போய் புது புது விதையான புது ட்ரெண்டான ட்ரெஸ்ஸை வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லை. எப்போதும் போல் ஒரே வேஷ்டி, ஒரே சட்டை, ஒரே பட்டு பாவாடைன்னு போட்டு ட்ரெண்டே இல்லாமல் அங்கெல்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. நகர ஆடைகள்னாலே கலர் தான். புது ஷர்ட்ஸு, புது சாரீஸு, புது ட்ரெண்டு வகையான புது ட்ரெஸ்ஸான போட்டு நாங்கள் நகரத்தை கொண்டாடுவோம். ஓகே ஓகே ஓகே. ஆமாம் மேம், பார்த்தோம். நகரத்தில் தீபாவளினா ஒரு மாதத்துக்கு முன்னாடியே நகரம் முழுசும், அதாவது எப்படி சொல்கிறது, லைட்டு ஃபுல்லாக சொல்கிறேன் மேம், லைட்டு ஃபுல்லாக எரியும். ஆனால் கூட்டங்கள்லாம் அலைமோது. ஆனால் கிராமத்தில் அதெல்லாம் பார்க்க முடியாது. சாயங்காலம் 6 மணிக்கு வீட்டை பூட்டினாங்கன்னா திரும்ப காலையில் 6 மணிக்கு தான் வீட்டை திறப்பாங்க. அதனால் அவங்களுக்கு இந்த சந்தோஷமே தெரியாது. பொதுவாக கிராமத்தில் பார்த்திங்கன்னா துணிக்கடையெல்லாம் அவ்வளோலாம் இருக்காது. இருந்தாலும் அவ்வளோ புது கலெக்ஷனு, புது டிசைன்ஸ்லாம் அவங்களாம் வாங்கவும் மாட்டாங்க. ஆனால் கிராமத்து மக்களே வந்து நகரத்துக்கு தான் வந்து புது ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு போகிறாங்க, புது ட்ரெண்டான ட்ரெஸ்லாம் வாங்கிட்டு போனாங்க. அதனால் நகரத்தில் இருக்கிற தீபாவளி தான் மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறேன்னு சொல்லி என்னை உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். கிராமத்து
கிராமத்துல இருக்க மக்கள் நகரத்துக்கு வந்து என்ன பண்ணுவோம், புதுவிதமான ஆடைகளை வந்து வாங்க முடியும். கிராமங்கள்ல அந்த அளவு கலெக்ஷன்ஸ் இருக்காது அப்படின்றாங்க. நகரத்துக்கு தான் வரணும். இப்போ சினிமா தேட்டர் கூட எடுத்துக்கோங்க, கிராமங்கள்ல அவ்வளோக்கா இருக்காது. பழைய காலத்துல கொட்டாயின்னு சொல்லுவாங்க, சினிமா கொட்டாயிங்க அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே தான் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கும். அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து நகரத்துக்கு தான் வருவாங்க. ஏஆர்எஸ் தேட்டர், அவங்க சொன்ன மாதிரி ரிலையன்ஸு, மல்டிபிள் காம்ப்ளெக்ஸு, இந்த மாதிரிலாம் இடத்துக்குலாம் வந்து படத்தை வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்போ கிராமங்களில் சந்தோஷம் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. அடுத்து பாருங்க, வர்ஷா கிராமம் அப்படின்னு பேசுறதுக்காக வர்ஷா வராங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு கிராமத்து தீபாவளியே சிறந்தது அப்படின்னு நான் பேச வந்திருக்கேன். நகரத்தில் பார்த்தீங்கன்னா 4 பேரை வச்சு தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறாங்களாம். எது? அம்மா, அப்பா, பிள்ளைங்க, தான், தனக்கு, அவ்வளோதான். ஆனால் எங்கள் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா அம்மா, அப்பா, தாத்தா, பாட்டி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, பிள்ளைங்க, அத்தை, மாமா, அவங்க பிள்ளைங்க, இப்படின்னு லிஸ்ட்டு பெருசாக போகும். வீடே பார்த்தீங்கன்னா ஜெகஜோதியாக திருவிழா மாதிரி இருக்கும். அதே மாதிரி நகரப்புறங்களில் பார்த்தீங்கன்னா பெரியவங்களை எல்லாத்தையும் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் சேர்த்துருவாங்க. நான் எங்களுடைய கிராமப்புறத்தில் பார்த்தீங்கன்னா முதியோர்கள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்குற பழக்கம் இருந்துச்சு. காசை விட ஆசீர்வாதம் பெருசு அப்படின்றது கிராமத்தில் தான் தெரியுது. அதே மாதிரி ஆரோக்கிய விளம்பரம் பார்த்துருக்கீங்களா? நலம் அன்புடன் நமது கிராமங்களில் இருந்துன்னு தான் சொல்கிறாங்களே தவிர நகரங்களில் இருந்துன்னு சொல்கிறது கிடையாது. நிறைய விளம்பரங்கள் பார்ப்பீங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கிராமங்கள்ல இருந்து நகரத்துக்கு போய் தீபாவளி கொண்டாடுறாங்க, நகரத்துல இருந்து எல்லாரும் கிராமத்துக்கு தானே வந்து தீபாவளி கொண்டாடுறாங்க, அப்படின்னா கிராமம் தானே சிறந்தது. எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய மாணவி அவங்களுக்கு வந்து 12th வந்து தமிழ் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ரொம்ப எனக்கு பெருமையாக இருக்குது. அவங்க ஸ்கூலில் இருக்கும்போது இந்த அளவுக்கு பேசுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு ஆசிரியர்கள் தான் ரொம்ப வாழ்க்கை சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க பேசவே மாட்டாங்க, பார்த்தோன்னே ரொம்ப ஆர்வமாக இருக்காங்க. அவங்க சொன்ன மாதிரி அந்த கூட்டு குடும்பம். இப்போ இங்கேருந்து என்னுடைய தாத்தா வீட்டுக்கு போகிறேன், பாட்டி வீட்டுக்கு போகிறேன், ஒரு 5 நாள் அங்கே போய் தங்கியிருக்காரு அப்படின்ட்டு ரொம்ப அழகாக சொல்லுவோம். நம்ம தாத்தா பாட்டி வீட்டில் போய் தீபாவளியை நம்ம கொண்டாடிட்டு வரோம் அப்படின்பாங்க. ஆனால் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா கிராமங்களில் இருந்து நகரத்துக்கு வராங்க இல்லை, இங்கேருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த விழாக்களை நாங்கள் கொண்டாட போகிறோம் அப்படின்ட்டு ரொம்ப ஆணித்தரமாக சொல்லியிருக்காங்க. அடுத்து வராங்க பாருங்க, நகரம் அப்படின்னு பேசுறதுக்காக மாணவி ரோஜா. ரேகா வாங்க. ரோஜா, நீங்கள் ரோஜா மாதிரி தான் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க. ரோஜான்னு சொல்லுவோம், மோனிகான்னு சொல்லுவோம். வரைக்கிறீங்க மோனிகா இருக்கீங்களா? அன்புள்ள தலைமை நீதிபதி அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய நடுவர் குழுவிற்கும் மிகுந்த மரியாதையுடன் என் எதிர்ப்பக்கம் பேசும் கிராம காதலர்களுக்கும் முதலில் வணக்கம் தெரிவிக்கிறேன். நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா வேலை வாய்ப்பை பற்றி தான். தீபாவளி டைமில் எவ்வளோ வேலை எங்கெங்கே கிடைக்குது, எப்படி கிடைக்குது, எவ்வளோ ஈஸியாக கிடைக்குதுன்றதை பற்றி தான் பேச போகிறேன். அவங்க சொல்கிறாங்க கிராம தாயகம், இயற்கை, அமைதி, பாரம்பரியம்னு சொல்கிறாங்க. ஆனால் எந்த இயற்கை இல்லைங்க ஒரு பிரச்சனை, இந்த இயற்கையில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா நேச்சர் மாதிரி ஸ்லோ நெட்வொர்க்குங்க. அது தீபாவளி என்றாலே ஒளியின் திருநாள்னு சொல்கிறோம். ஆனால் அந்த ஒளி எங்கே அதிகமாக இருக்குது? நகரத்தில் தாங்க. கிராமத்தில் விளக்காக தான் இருக்கும். நகரத்தில் எப்படி எங்கே பார்த்தாலும் லைட் இருக்கும். மாலில், ஃபங்க்ஷன்ஸில் எல்லாம் சூப்பராக லைட்டு போட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் என்னடானா ஒரு விளக்கு, ஒரு எப்படி சொல்கிறது, சுவிட்சை போட்டால் லைட்டு எங்கேனாலும் எரியுங்க. எப்படி கனெக்ஷன் கொடுத்தோம்? எங்கே பாருங்க உயர்ந்த கட்டிடங்கள், மின்னணு எல்இடி விளக்குகள், சாலைகள் எல்லாம் வண்ணமயமாக இருக்குங்க. ஆனால் அங்கே என்னடானா வீடு ஒன்று இருட்டாகும், கரண்ட் இல்லாமையும் அப்படி இப்படின்ட்டு நல்லாவே இருக்காது. தீபாவளினாலே அங்கே வெளிச்சமாக இருக்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் அங்கே பார்த்தா கரண்ட் இருக்காது, இல்லை மழை பெய்யும், இப்படி ஏதாவது ஒன்று ஆகி முடிஞ்சிடும். தீபாவளி
மாதம் வந்தால் அன்எம்ப்ளாய்மெண்ட் கூட அவுட் ஆஃப் ஆஃபீஸ் போட்டு விடுங்க. மால்லையா கடையிலையா பாருங்கள், எல்லா இடத்துலையும் ஸ்டாஃப் வாண்டடு, சேல்ஸ் பாய் தேவை, அப்புறம் இந்த மாதிரி நிறைய வேலையெல்லாம் இருக்குதுன்ட்டு ஒவ்வொரு இதுவும் போடுவோம். நம்ம தீபாவளி அந்த ஒரு நாளில் சம்பாதிக்கிறதே நம்ம ஒரு மாத சம்பளம் தான் நம்ம அதில் வாங்குவோம். இதுக்கு பத்தாதைக்கு போனஸ் வேறு நம்ம வாங்கிக்குவோம் அதுக்கு. அதனால் ஒரு லைட்டு தொங்க வச்சா 500 ரூபா கொடுக்குறாங்க. ஒரு பேனர் அடித்தோம்னா 1000 ரூபா. இப்படி நிறைய வேலையெல்லாம் இருக்குது. அன்றைக்கி மட்டும் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் அவ்வளோ சம்பளம் கிடைக்குமா, ஒரு மாதம் ஃபுல்லாக வேலை செஞ்சாலும் அவ்வளோ சம்பளம் கிடைக்குமான்னு தெரில. ஆனால் அந்த ஒரு நாள் 2 நாள்லேயே நமக்கு நல்ல சம்பளம் கிடைக்கும். அப்புறம் ஜொமேட்டோ, ஸ்விக்கி இதெல்லாம் இருக்குல்ல, இதில் சாப்பாடு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதுன்றது எங்களுடைய நகரத்தோட வழக்கம் தான். அது எமர்ஜென்சிக்கு நாங்கள் ஃபேமிலியாக ஒட்டுக்கா குடும்பமாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு தான் அதை நாங்கள் இது பண்ணுறோம். நாங்கள் எப்பயுமே பொழுதுனிக்கும் அந்த சாம்பார், ரசம், புளிக்குழம்புலாம் சாப்பிட மாட்டோம். எப்பயுமே ஆர்டர் பண்ணி பிரியாணி தான் வாங்கணும், அப்படி தான் சாப்பிடுவோம். அதனால தான் சொல்கிறேன் நண்பர்களே, தீபாவளி நகரத்தில் கொண்டாடுறது தான் ஒரு ஒளியின் திருநாள் மட்டும் அல்ல, வாய்ப்பின் திருநாள்னு சொல்கிறாங்க. அப்புறம் காலில் விழுந்தெல்லாம் ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அப்படி வாங்க மாட்டோங்க, ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் பேக் பெயின் இருக்குங்க, அதனால நாங்கள் வாங்க மாட்டோம். கிராமத்துக்கு வாங்கன்னு சொல்லலாம், புரிஞ்சு வேலை செஞ்சால் பேக் பெயின் வராதுங்க. எப்படி மேம்? ஓகே, நன்றி. தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும். வேலை வாய்ப்புகள் பட்டாசு கடைகள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ உங்களை மாதிரி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் படிச்சுட்டு சாயங்கால நேரத்தில் நிறைய அந்த மால்லெல்லாம் கூப்பிட்றாங்க. ஈவினிங் வந்து ஒரு 2 மணி நேரம் வேலை பாருங்க, இவ்வளோ அமௌண்ட்டு தரோம் அப்படின்றாங்க. பலகார கடையில் வந்து இல்லைங்க அப்படின்றாங்க. ஸ்வீட் கடைகள் எல்லாம், பட்டாசு கடைகள் இல்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில இடங்கள்ல வந்து துணி கடைகளில் கூட பார்த்தீங்க அப்படின்னா சாயங்காலம் முடிச்ச உடனே காலேஜ் முடிஞ்சோடனே ஸ்கூல் பிள்ளைங்க போகிறது, கல்லூரி பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கடைகளை நின்று 1 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து வாங்கிட்டு வந்துடுறாங்க. வேலை வாய்ப்புகள் அதிகரிக்குது நகரங்கள்ல அப்படின்ட்டு ரொம்ப அழகாக பேசியிருக்கிறாங்க. அடுத்து பேசுறதுக்கு வராரு ஹரிவர்தன். கிராமத்தை பற்றி என்ன பேசுறாருன்னு தெரியல, அவர் ஏதோ ஒரு முக்கியமாக வராருன்னு நினைக்கிறேன். மைக் உடஞ்சிருக்கும் தம்பி. காலையில் காலேஜ் வந்து மாலையில் வீடு திரும்பி மண்ணை பொன்னாக்கும் மாணவ மாணவிகளே. இப்ப தம்பி நடுவர் இங்க உட்காந்துருக்க சென்னை எழுதுறாங்க, நேரடியா நீ மாணவிகள் போயிடுற. ஏப்பா என்னப்பா இது? ஏப்பா தம்பி நடுவர் அம்மாக்கு என்னுடைய காலை வணக்கம். காலையில் இருக்கிற மாதிரி பிரிஸ்கா இருக்கணுமா? வீட்டில் படிக்கிறேன் என்று போய் சொல்லி கொண்டு வந்திருக்கும் சிறுசுகளே, தீபாவளியை பொருட்டு எந்த வெடியை எவன் காலடியில் போட்டு வெடிக்கலாம் என்று காட்டிக்கொண்டு இருக்கும் வீரர்களே, இளைஞர்களை கவர்வதற்காகவே தீபாவளியை முன்னிட்டு கலர் கலர் ஆடைகளை வாங்கி கொண்டிருக்கும் இளைஞர்களே, வீட்டில் வாங்கி வச்சிருப்பாங்க நடுவர் அவர்களே. தீபாவளி அன்னைக்கு தான். பின்னர் கடைசியில் உட்கார்ந்து இருக்கும் மீசைக்காரர்களே, ப்ரிப்பேர் பண்ணலாமா? பாயிண்ட் வரலாமா? எதுமா தீபாவளி நகரத்தில் 4 பில்டிங்க்கு நடுவில் கொண்டாடுறதா தீபாவளி? கிராமத்தில் இயற்கையாக கொண்டாடுற தீபாவளியில் தான் மகிழ்ச்சி இருக்குன்னு நான் பேச வந்திருக்கேன். இப்போ என்ன தெரியுமா, இப்போ அந்த பட்டாசு இந்த பட்டாசு ஆச்சா போச்சா எத்தனை வகையான பட்டாசு, எவ்வளோ மாசு.
இல்லை இங்கே பாருங்க, ஸ்மோக் பாபுங்கிறாங்க, ஃபோட்டோ பிளஸுங்கிறாங்க, சாட்டங்கிறாங்க, அவுட்டுங்கிறாங்க, வெடிகுண்டுங்கிறாங்க. ஆனா இங்க கிராமத்துல எப்படி அதெல்லாம் வெடிச்சிருவாங்கம்மா, இன்னைக்கு சாயங்காலம் வெடிச்சிருவாங்க. எங்கள் கிராமத்தை எப்படி தெரியுமா தீபாவளி கொண்டாடுவோம்? தமிழர் மரபாட்டில் மாவொலின்னு ஒரு விஷயம் இருந்துச்சு. அது வீட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இது சுற்றுச்சூழலுக்கு மாசுபடாமல் சுற்றுற மாதிரி இருந்துச்சு தெரியுமா? அந்த மாவொலி எப்படி தெரியுமா செய்வாங்க? தமிழர்களோட பாரம்பரிய மரம் என்ன சொல்லப்பட்ட பனை மரத்தோட பூவை கருக்கி அதை இடித்து அதுலேருந்து மாவொலி செய்வாங்க. இன்றைக்கி சங்கு சக்கரத்தை நீங்கள் தரையில் சுற்றுவீங்க, ஆனால் எங்கள் வில்லேஜ் பசங்க எப்படி தெரியுமா சுற்றுவானுங்க? கையில் வானத்திலே சுற்றுவானுங்க தெரியுமா? இப்போ நீங்கள் கம்பி மத்தாப்புலி வில்லேஜ்னாலே அறிவியல் தானம்மா. இப்போ நீங்கள் சாட்டையிலையும் கம்பி மத்தாப்புலையும் ஏபிசிடி போடுவீங்க. ஆனால் எங்கள் பசங்க, அதாவது வில்லேஜ் பசங்க என்ன தெரியுமா பண்ணுவாங்க? கிராம பசங்க என்ன தெரியுமா பண்ணுவானுங்க? மாவொலியிலேயே ஆப் போடுவானுங்க, ஊ போடுவாங்க, ஏவும் போடுவானுங்க. கற்றுக்கலாமா? இப்போ பார்த்தீங்கன்னா ஆமாம், எங்கள் கிராமத்தில் ஒரு என்ன தெரியுமா சிறப்பு? இயற்கையாக தீபாவளி கொண்டாடுவாங்க. ஒன்று சொல்கிறேன், காலையில் வீட்டில் சாணாடுறதுக்கு எங்கள் கிராமத்து பசங்க ஒரு வேலையை மிச்சம் பண்ணிடுவாங்க தெரியுமா? வெடி எடுத்துகிட்டு போய் சாணியில் வச்சுருவானுங்க. சாணி தெளிச்சிடும். சாணி எங்கே இருக்குன்னு பார்த்தா பக்கத்தில் இருக்க மூஞ்சில் இருக்கும். இன்னைக்கு எதிர்ப்புறத்துலேருந்து சொன்னாங்க, ஆடை நாங்கள் அதுக்கு வாங்குவோம், இதுக்கு, அதாவது எல்லா பண்டிகையும் நிறைய ஆடைகள் வாங்குவோம். ஆனால் எங்களுக்கு கிராமத்து ஆளுங்களுக்கு எப்படி தெரியுமா ஆடை? வருஷத்தில் 3 நாள், அதாவது பொங்கலுக்கும் தீபாவளிக்கும் பிறந்த நாளுக்கும் அவங்க வாங்கி கொடுக்குற ஆடையில் இருக்க மகிழ்ச்சி நகர்ப்புற ஆடையில் இருக்குமாங்க? அதாம்மா, நீ தினம் வாங்குற ஆடையில் ஏது புட்டாளி தினமும் பார்த்தா பழகி போச்சு. ஆனால் எங்கள் கிராமத்துக்கு எப்படி தெரியுமா? வருஷத்துக்கு 3 நாள், அந்த 3 நாள் ஏதோ 1 செட்டோ 2 செட்டோ கொடுக்குற துணி தாங்க. இப்போ எதிர்ப்புறத்தில் சொன்னாங்க பேக்கெட் பண்ணினா எங்களுக்கு எப்படி தெரியுமா? நோம்பி அன்னைக்கு பெரியவங்க காலை வாரி விடுற மாதிரி உளுந்து வாங்குற காசு தாங்க எங்களுக்கு பாக்கெட் மணி. இப்போ இப்போ எல்லா கிராமத்துலையும் பட்டாசு எப்படி அளவாக வெடிப்பாங்க. அளவாக வெடித்தாலும் இது சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு அடையாத மாதிரி வெடிப்பாங்க. அதுவே சில கிராமத்தில் பட்டாசே வெடிக்கிறது இல்லை. அதுதான் நான் நடுவரையாக ஃபஸ்ட்டே மென்ஷன் பண்ணாங்க தெரியுமா? இப்போ நான் ஒரு எதிர்த்தரப்பில் ஒரு கேள்வி வைக்கிறேன். எந்த கூமாப்பட்டிக்கு வாங்கன்னு சொல்கிறாங்களே, அது நான் இதை மென்ஷன் பண்ணுறேன். இப்போ கிராமத்தாளுங்க யாரும் தீபாவளி விடுமுறை நிம்மதி மகிழ்ச்சியை தேடி நகரத்துக்கு போகிறது கிடையாது. ஆனால் கிராமத்தில் இன்றைக்கும் முக்கால்வாசி பேர் தீபாவளி விடுமுறையில் மகிழ்ச்சியை தேடி கிராமத்துக்கு தாங்க வராங்க. இதை மறுக்க முடியுமா? கடைசியா, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் தமிழுக்காகவே வீழ்வேன், வளைந்தாலும் நெளிந்தாலும் தமிழ் பொருட்டே வாழ்வேன், தனியே நான் நின்றாலும் தன் கொள்கையிலிருந்து மாறேன் என்று பெருஞ்சித்தனால் பாவலேறு சொன்ன வாழ்க்கைக்கு நம்ம சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. கிராமங்கள்ல நாங்க தாத்தா பாட்டி அப்பா அம்மா காலில் விழுந்து நாங்க ஆசீர்வாதம் வாங்கி அவங்க கொடுக்கக்கூடிய அந்த நோம்பி காசு, அந்த காசை வச்சு நாங்க செலவு பண்ணல அலாதி இன்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க அந்த மாதிரிலாம் காலில் விழுந்துருக்கீங்க, டேடி பாய் மம்மி பாய் அப்படின்ட்டு போயிடும். காலில் வந்து விழுறது இருக்குது, ஆனா அதிகமாக இல்லை அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லியிருக்கிறாரு. அடுத்து நகரம் அப்படின்னு பேசுறதுக்காக கிருத்திகா பேசுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லை, இங்கே ரொம்ப பிளேட் போடுறாங்களா? சரி,
இப்போது நகரத்து சார்பாக நான் பேச வந்திருக்க டாபிக் அப்படின்னு பார்த்தாக்க வசதியும் குடும்பத்தை பற்றியும் பேச வந்திருக்கேன். இப்போது கிராமத்து கூட நகரத்தை கம்பேர் பண்ணும்போது நகரத்தில் இருக்க எந்த ஒரு வசதியுமே கிராமத்தில் அவ்வளோ இருக்குன்னு சொல்ல முடியாது. கிராமத்துக்கு தேவையான பொருள் அவங்க சொன்னாங்க, நாங்கள் வீட்லேயே வாங்கி வச்சு செய்வோம், புது புது ட்ரெஸ் போடுவோம், அதுவும் வருஷத்தில் 3 நாள் தான் போடுவோம் எல்லாமே சொன்னாங்க. அந்த வருஷத்தில் 3 நாள் போடுறதுக்குமே நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சு சமைச்சு சாப்பிட்றதுக்குமே நகரத்துக்கு வந்து வாங்கினா மட்டும்தான் உங்களால் முடியும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. இப்போது வசதின்னு பார்த்துட்டிங்கனாக்கா தண்ணி அப்படின்னா கொஞ்சம் ஒரு கிலோமீட்டர் இல்லை 1.5 கிலோமீட்டர் அப்படி நீங்கள் நடந்து போய் அதை கொண்டுட்டு வந்து நீங்கள் வேலை பார்க்குறதுக்கே அரை நாள் முடிஞ்சு போயிடும். ஆனால் நகரத்தில் இருக்கவங்களுக்கு அப்படி கிடையாது. ஒரு ஸ்விட்சை போட்டால் மேலே கீழே சைடில் அந்தாண்ட இந்தாண்டன்னு எல்லா இடத்துலையும் தண்ணியாக தான் இருக்குது. மோட்ரு போட்டு வீட்டுக்கே தண்ணி கொண்டுட்டு வரோம். அப்படி இருக்கும்போது தேவைப்படும் நேரம் போதெல்லாம் தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கிறது தான் நகரத்தில் இருக்குது. அதே மாதிரி கரண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டால் நீங்கள் ஒரே ஒரு விளக்கு அப்படின்ட்டு ஒரு வீட்டில் வந்துட்டு விளக்கு வச்சுட்டு அந்த ஒரு விளக்கு வெளிச்சத்துலேயே படிச்சுட்டு எல்லாமே பண்ணிட்டு இப்படியெல்லாம் இருப்பீங்க. ஆனால் நகரத்து சைடுன்னு வந்துட்டிங்கனாக்கா ஒரு ஸ்விட்சு அது இப்படி தட்டினா போதும் ஃபுல்லாக வீடு ஃபுல்லுமே லைட்டாக இருக்கும், தெரு ஃபுல்லும் லைட் வந்துடும், ஏன் ஊர் ஃபுல்லுமே கூட லைட் வந்துடும். அவ்வளோ வெளிச்சமாக இருக்கும் நகரத்து கூட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா. அதுக்கப்புறம் 4 பேர் இருந்தால் தான் குடும்பமானு கேட்டாங்க. 4 பேர் இருந்தாலும் குடும்பம் தான், 40 பேர் இருந்தாலுமே குடும்பம் தான். 4 பேர் இருக்க வீட்டில் சந்தோஷமே இருக்கிறது இல்லையா என்ன? 40 பேர் இருக்கவங்க வீட்டில் வந்துட்டு அடிச்சுக்காம சண்டை போடாமல் இருக்காங்களா என்ன? அரசாங்கமே சொல்லியிருக்காங்கல்ல, 4 பேர் இருந்தாலும் குடும்பம் தான். 1 பெற்றால் ஒளிமயம், 2 பெற்றால் இன்பமயம், அதிகம் பெற்றால் அல்லமயம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அரசாங்கமே. நீங்க சொல்றது சரிதான், 4 பேர் இருந்தாலுமே அது குடும்பம் தான். அதுக்கப்புறமும் மாறிடுச்சு. நாம் இருவர் நமக்கு ஏன் இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர், நாம் இருவர் நமக்கு ஏன் ஒருவர் அப்படின்றது வந்துருச்சு. நம்ம 2 பேர் மட்டுமே போதும் அப்படின்ற மாதிரி அதுவும் குடும்பம் தான். அதுதான் நம்ம சொல்ல வரீங்க. ஆமாம் மேம். சொல்லுங்க. இப்போ 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 4 பேர் மட்டுமே சந்தோஷப்படாமல் நகரத்தில் இருக்கும்போது இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வராங்க அப்படின்னாக்கா அவங்கள கூட்டிகிட்டு நான் மாலு தேட்ரு இந்த மாதிரி நிறையா சுற்றி பார்க்குற இடம் நகரத்தில் இருக்குது. எல்லா இடத்துக்கும் போயிட்டு அன்றைக்கி நாள் ஃபுல்லும் சாப்பிட்டு என்னென்ன பேசணும், பழைய நினைவுகள் பற்றி பேசினது, இந்த மாதிரி எல்லாமே முடிச்சுட்டு நைட்டு வந்து தூங்கும்போது ஒரு சிலருக்கு தூக்கமே வரல, எனக்கு தூக்கமே வராத வியாதி இருக்குன்னெல்லாம் புலம்புவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு நாள் ஃபுல்லும் நாம் போன இடம், பேசின வார்த்தைகள், யாரெல்லாம் பார்த்தோம், என்னென்ன பண்ணோம், என்ன சாப்பிட்டோம், எப்படியெல்லாம் நாள் போச்சு அப்படின்ட்டு வந்து வீட்டில் படுக்கும்போது வடிவேல் ஒரு படத்தில் டைலாக் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, மல்லாகா படுத்துட்டு விட்டத்தை பார்க்குறதுலேயும் என்ன ஒரு சுகம் அப்படின்ற மாதிரி நாங்களும் அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லும் வெளியே போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு அந்த சந்தோஷத்தை அப்படியே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு மல்லாகா படுத்து ஏதோ ஒரு கனவுல நடந்ததெல்லாம் நினச்சிக்கிட்டு அதில் இன்னும் 2-3 சீனெல்லாம் நடக்கும், அதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அப்படியே தூங்கும்போது அப்படி ஒரு நிம்மதியான தூக்கம் வரும், ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அதனால் நகரத்தோட தீபாவளி கொண்டாட்டம் தான் ரொம்ப மகிழ்ச்சியானதுன்னு சொல்லிட்டு விடைபெறுகிறேன். நன்றி. நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வீட்டில் வந்து நல்லா படுத்து தூங்கினா நல்லா ஜாலியாக இருக்குன்றாங்க. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்துக்கு வந்து அந்த பொருட்களை வாங்கிட்டு போகணும். அப்போ நீங்கள் தேடி வர்றது எது? நகரம் தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னு பேசுறதுக்கு வராங்க. மாணவி லாவண்யா அவர்கள் விட்டுட்டாங்களா? லாவண்யா அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கிராமப்புறத்தில் கொண்டாடுற தீபாவளி தான் வந்து சிறந்த தீபாவளி, மகிழ்ச்சியும் ஆரோக்கியத்தையும் கொடுக்குற தீபாவளின்னு பேச வந்திருக்கேன். எதிரணி தோழி சொன்னாங்க கிராமத்துலலாம் எங்கெங்கே கரண்ட் இருக்குது, ஒரு விளக்கு தான் காலையில் தான் வெளிச்சமாக இருக்கும், இரவெல்லாம் ஒன்றுமே இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. எந்த காலத்தில் இருக்கீங்க? இப்போ கிராமத்துலையும் எல்லா கரண்ட்டு, ஸ்விட்சு, மோட்டர் எல்லாம் வந்துருச்சுங்க. அதுவும் 10-15 வீடுக்கு நீங்கள் ஒரே மோட்டரை யூஸ் பண்ணுவீங்க. கிராமத்தில் ஒரு வீட்டுக்கும் ஒரு கிணறு இருக்கும், ஒரு வீட்டுக்கும் பக்கத்துலேயும் ஒரு 10 வீடு இருக்குன்னா குளம் இருக்கும். அந்த குளத்துல இருந்து 20 வீட்டுக்கு தண்ணி சப்ளை பண்ணலாங்க. அவ்வளோ வசதி இருக்குது கிராமத்தில். ஆமாம்மா, அவங்கவுங்களுக்கு தேவையானது அவங்கவுங்க கிட்ட இருக்கும். யார்கிட்ட இருந்தும் கடன் வாங்க வேணாம். நாங்கள் தான் இப்போ மோட்டர் போடுவோம், நீங்கள் தான் இப்போ மோட்டர் போடுவோன்ட்டு பண்டிகை நாளையும் நாங்கள் வந்து அடிச்சிக்க மாட்டோம், வெறும் நாளையும்
யாரையும் நாங்கள் அடிச்சுக்க மாட்டோம். அதுக்கப்புறம் இவங்க கேட்டாங்க 4 பேர் இருந்தாலும் குடும்பம் தான், 40 பேர் இருந்தாலும் குடும்பம் தான், எல்லாம் குடும்பம் தான். ஆனால் கூட்டு குடும்பம்னா என்னன்னு தெரியுமா? அதோட அருமை புரியுமா உங்களுக்குலாம்? அதெல்லாம் என்றைக்குமே புரியாது. தனியாக கொண்டாடுறவங்களுக்கே என்றைக்குமே தெரியாது. அப்புறம் சொன்னாங்க விட்டத்தை பார்த்து இன்னைக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படின்ட்டு வந்து எல்லாம் நினச்சி பார்ப்பாங்களா? அந்த விட்டத்தை பார்க்கவே நீங்கள்லாம் 10 மாடி அப்பார்ட்மெண்ட் ஏறி இறங்கணுங்க, நைட்டே முடிஞ்சிருங்க. எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் லிஃப்ட் இல்லம்மா, எல்லா அப்பார்ட்மெண்ட்லயும் லிஃப்ட் இல்ல. இப்ப வந்து தீபாவளி எப்ப பட்டாசு வெடிக்கிறாங்க, கரண்ட் ஆஃப் ஆகுது, அந்த லிஃப்ட்லயே தான் மாட்டிட்டு முழிக்கணும். அதுக்கப்புறம் எதிரணி தலைவர் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறப்ப என்ன சொன்னார்னா, இந்த தீபாவளி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா கிராமத்துலேருந்து எல்லாம் நகரத்துக்கு வந்து பேக்கரியில் தான் நிற்பாங்க, அந்த ஸ்வீட்டு இந்த ஸ்வீட்டு அப்படின்ட்டு சொன்னாங்க. நகரத்தில் இருக்கிறவங்க எளிமையாக கொண்டாடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அணியில் இருந்து வந்து ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, காலையில் ஒரு படம் பார்ப்பாங்களா, மத்தியானம் ஒரு படம் பார்ப்பாங்களா, நைட்டு ஒரு படம் பார்ப்பாங்களா, என்ன எல்லாம் 100 ரூபா கொடுத்து பார்த்துட்டு வருவீங்களா? எல்லா படத்துக்கும் 700 ரூபா 1000 ரூபா செலவு பண்ணிட்டு தானே வரீங்க. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், கிராமத்தில் வந்து எளிமையாக கொண்டாடுறாங்களா, நகரத்தில் எளிமையாக கொண்டாடுறாங்களா அப்படின்ட்டு? இல்லைம்மா, எளிமையாக கொண்டாடுறேன்னு சொன்னாங்க இல்லைம்மா, இங்கே எங்கே எளிமை இருக்குன்னு எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் சொன்னாங்க நாங்கள் அங்கே போவோம், மால் போவோம், படத்துக்கு போவோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் தான் மாலுக்கு படத்துக்கு எவ்ரி சாட்டர்டே சண்டே போவேன். இதில் என்ன சிறப்பு இருக்குது? இதில் எந்த சிறப்பு இல்லை, இதில் எந்த சிறப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறேன். இப்போ தீபாவளி அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு அந்த எண்ணெயிலையும் இருக்கிற தானியங்கள், அந்த எள்ளு, மிளகு, கருவேப்பிலை, வேப்பிலை, இது எல்லாமே வந்து மனசுக்கும் வந்து எதமாக இருக்கும், பாடியும் வந்து அது உடலையும் வந்து குளிர்ச்சி படுத்தும். ஸோ இவ்வளோ ஆரோக்கியம் கலந்த தீபாவளி நகரத்தில் இல்லை, கிராமத்தில் தான் இருக்குது. நன்றி, வணக்கம். எல்லாமே வந்து ஒரு கோபத்தோட சொல்லிட்டு வந்த மாதிரி இருக்கு. எல்லா மகிழ்ச்சிகளையும் கிராமத்தில் மட்டும்தான் இருக்கிறது. அவங்க சொன்னாங்க பாருங்க, அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நீங்களாம் மோட்டர் போடணும், 10 வீட்டுக்கு ஒரே ஒரு இடத்துல தான் மோட்டர் சுவிட்சு. எங்களெல்லாம் அப்படி கிடையாது, தனித்தனியா வச்சுக்கிறோம். எலி விளையாடாலும் தனி விளை வேணும். செல்ஃப் ஹெல்ப் இஸ் தி பெஸ்ட் ஹெல்ப். தன்கையை தனங்குது. கூட்டு குடும்பத்தை பற்றி ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. கூட்டு குடும்பத்துல இருக்கோம், ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா அந்த குடும்பத்துல இருந்து சித்தப்பாவுக்கோ இல்ல மாமாவுக்கோ சொத்து பிரச்சனை ஏற்பட்டு தனியா போயிடுவாங்க. அந்த சித்தப்பாவுக்கோ மாமாவுக்கோ சொத்து பிரச்சனை ஏற்பட்டு தனியா இருக்கும் பொழுது திடீர்னு அவங்களுக்கு ஏதாவது ஒரு நெஞ்சு வலி, ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சித்தப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பெரியப்பா அப்படின்னு அந்த குழந்தை சொல்லும் பொழுது என்னதான் இடத்துக்கு பிரச்சனையில சண்டை வந்திருந்தாலும் தன்னுடைய தம்பிக்கு ஏதாவது அந்த இடத்துல உடனே ஒடுக்கு போயிடுவார். காலில் இருந்த போனி கீழே விழுந்துடும். That is bigger than water. தான் ஆடாவிட்டால் தசை ஆடுன்னு சொல்லுவாங்க. உடனே அந்த பெரிய பொண்ணு விரைந்து போவார் அந்த இடத்துக்கு. அதுதானே கூட்டு குடும்பம். ரொம்ப அழகா சொன்னாங்க. நீங்க என்ன சொல்றது, நாங்க பேசுறது பாருங்க, நகரமே தீபாவளி சிறப்பாக கொண்டாடுவது, நகரமே பேச வராங்க செல்வி லாவண்யா அவர்கள். வாங்க. இங்கே கூடியுள்ளும் அனைவருக்கும் வணக்கம். அப்படியே என்னோட எதிர்கட்சிக்கும் வணக்கம்ப்பா. வணக்கம் வணக்கம். சரி, முதல்ல என்னோட உரையை வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்களோடு ஆரம்பிச்சுக்கிறேன். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். சரி, ஓகே. தீபாவளி அப்படின்னா என்னங்க? உங்களை பொறுத்த வரைக்கும் தீபாவளி அப்படின்னா என்ன? பட்டாசா? பட்டாசு. அப்புறம் யார் யாரெல்லாம் வெள்ளை சுத்து தீபாவளி எப்போ வருது? ஐப்பசி மாதத்தில் வருது. ஐப்பசி மாதத்துக்கு முன்னாடி மாதம் புரட்டாசி. புரட்டாசியில் நாக்கே எல்லாருக்கும் செத்து போயிருக்கும். எல்லாம் சைவம் 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 சைவம்னு சாப்பிட்டு காலையில் எந்திரிச்சு அந்த நாட்டுக்கோழி அடித்து அது கணக்கில் இல்லை. ஐப்பசி மாதத்தில் நல்லா அந்த நாட்டுக்கோழி அடித்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுறது எப்படி?
சரி ஓகே. வெள்ளை சுற்றுறதுக்குன்னே தீபாவளிக்கு வெயிட் பண்ணுறவங்களாம் யார்? கொஞ்சம் கை தூக்குங்க. 1 2 3. அவ்வளோதானா? வெள்ளை சுற்றுறவங்க இவ்வளோதானா? இன்னும் நாங்கள் அப்படியே இங்கே பக்கம் போனால் ஏற்காடு, அப்படியே கீழே வந்தால் கூமாம்பட்டி மாதிரி குருமாம்பட்டி. நாங்கள் அங்கே போய் என்ஜாய் பண்ணிட்டு வருவோம். உங்களால் நீங்கள் ஒரு இடத்துக்கு போய் என்ஜாய் பண்ணணுன்னா 2 கிலோமீட்டர் பஸ் ஸ்டாப்புக்கு நடக்கணும். அதில் 2 மணி நேரம் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணணும். அங்கேயும் கூட்டமாக இருக்கும். நாங்கள் நினச்சா ஊபர் ஓலான்னு புக் பண்ணிட்டு ஜாலியாக போவோம். உங்களால் முடியுமா? நடக்குமா? அப்படியே நம்ம எதிர்கட்சியிலேருந்து சொன்னாங்க, வெல்லம் போட்டு ஸ்வீட் செய்வாங்களாம். அந்த வெல்லமே வந்து இப்போல்லாம் கலப்படம் தான். அடுத்து ஒருத்தர் சொன்னார் தமிழுக்காக உயிர் கொடுப்பேன் அப்படின்ட்டு. இவர் யாருக்காக உயிர் கொடுக்குறாருன்னு பார்க்கலாம். ஒருத்தவங்க சொன்னாங்க நைட்டு தான் அடுத்து தீபாவளி அப்படின்னா ஏதாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது தான். கிராமம்னும் இல்லை நகரம்னும் இல்லை, அவங்கவுங்க பார்த்து வெடிக்கணும். அப்படி ஏதாவது ஆகிப்போச்சு அப்படின்னா கிராமத்தில் இருந்து என்ன பண்ணுவாங்க, அந்த சாக்கு பையை உருட்டி செருட்டி அது சரியாக போகும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஃபஸ்ட் எய்டு அப்படிங்கிறது ஆம்புலன்ஸ், கால் அடித்தா ஆம்புலன்ஸ் வருமா? ஹாஸ்பிட்டலே வந்து 4 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும். அப்போ ஹாப்பினஸ் அப்படிங்கிறது என்னது, எங்கே இருக்கு? நாங்கள் அப்படியே எக்கச்சக்கமாக எங்ககிட்ட வெடி தானே தீபாவளி அப்படின்னா எக்கச்சக்கமாக வெடி வெரைட்டியாக நாங்கள் வச்சுட்டு இருக்கோம். அடுத்து சாணியில் வெடியை வச்சு தெறிக்க விட்டு வெடிப்பாங்களாம். அடுத்தவங்க மூஞ்சியில் சாணியை விட்டு அதில் சந்தோஷப்படுற சந்தோஷமே எங்களுக்கு வேணாம், நாங்கள் ஊர் சுற்றியே வந்து சந்தோஷப்பட்டுக்கிறோம் அப்படிங்கிறோம். அடுத்தவங்களோட கஷ்டத்தில் சந்தோஷப்படுறவங்க வந்து சிட்டிலலாம் கிடையாதுப்பா. அடுத்து கூட்டு குடும்பமாம்ல, அது என்ன கூட்டு குடும்பம்? அங்கே இருக்க பாலிடிக்ஸ் தெரியுமா? என்னமோ விடியற் காலையில் ஏஞ்சிக்கிறாங்களாம். விடிய காலையில் ஏஞ்சி லீவுன்னா லேட்டாக ஜாலியாக எழுந்திரிச்சு நம்ம இஷ்டத்துக்கு ஹாப்பியாக எப்போ நமக்கு வெடிக்கணும்னு தோணுதோ நான் வெடிப்பேன், எப்போ தூங்கணும்னு தோணுதோ நான் தூங்குவேன். கேட்க யாருமே இருக்க மாட்டாங்க. தீபாவளிலாம் எப்போ எந்திரிக்கணுமோ அப்போ எந்திரிப்பேன். தீபாவளி அன்னைக்கு எப்போ எந்திரிக்கணுமோ அப்போ எந்திரிப்பேன். சாயங்காலமும் தீபாவளி அன்னைக்கு தானே. இப்போ சொல்லுங்க, நகரம் ஜாலியா சிட்டி வில்லேஜ் ஜாலியா? ஓகே, எல்லாருக்கும் ஹாப்பி தீபாவளி. தேங்க்யூ. போக்குவரத்தை பற்றி அழகா சொல்லியிருந்தாங்க லாவண்யா அவர்கள். ஏதாவது பட்டாசு விபத்துகள்லாம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா நகரத்துக்கு நீங்க என்ன செய்யணும், நீங்க ஃபோன் பண்ணிலாம் நீங்க வர வைக்கணும். 108 ஆம்புலன்ஸை வர வைக்கணும். எல்லா இடத்துலையுமே இருக்குது போக்குவரத்து வசதிகள் வந்து அதிகமாக நகரங்களில் இருக்குது. நம்ம எப்போ வேணாலும் எழுந்திருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப அழகா பேசுறாங்க. அடுத்து பாருங்க, இறுதியாக கிராமமே அப்படின்னு பேசுறதுக்காக மாணவன் வெங்கட் அவர்கள் வராங்க. அவர் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணலாம். ரொம்ப ஆக்ரோஷமா வராரு, என்ன நடக்குமோ தெரியல. புயல் மாதிரி வந்துருக்காரு. புயல் மாதிரியே போயிடுறேன். சூறாவளி மாதிரியே வெளியே போயிடுறேன். ஹலோ கேட்குதுங்களா? இருங்க நடுவர் அவர்களே, வரேன் இருங்க, உங்கள் பக்கம் வரேன் இருங்க. காலையில் வீடு சென்று மாலையில் வீடு திரும்பும் எனது அன்பான பெருமக்களே, எப்போதான் இந்த பொதுமக்கள் ஆக போகிறவங்க தானே நாளைய பொதுமக்கள். எப்போதான் இந்த பட்டிமன்றம் முடியும் என்று காத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே, கூடிய சீக்கிரம் எப்போதான் இந்த பட்டிமன்றம் முடியும் என்று காத்து கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளே,
முக்கியமாக யார் நல்ல கருத்தை சொல்ல என்று காத்துக்கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, அனைவருக்கும் வருக வருக என்று வரவேற்று தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது இப்போது நம்மளுடைய நகரத்தார்கள் என்ன சொன்னார்கள் என்றால் நிறைய விஷயங்கள் சொன்னாங்க, ஆனால் அது எதுவுமே நல்லது கிடையாது. தீபாவளி என்றால் தீபாவளிக்கு உண்மையான பேர் என்ன யாருக்கா தெரியுமா? தீபத்தின் ஒளி. தீபத்தின் ஒளி என்றால் என்னது? ஒரு இருளை போக்குறதுக்காக ஒரு ஒளியை ஏற்றுறது தான் தீபாவளி. அதை போய் கொண்டாடுங்கன்னா இவங்க விளக்க பற்ற வைக்க சொன்னால் லைட்டை போடுவாங்கிறாங்க. லைட்டை போடுறது பேர் தீபாவளி ஆகுமா? அப்போ எப்படி நகரத்தார் வந்து சிறப்பாக கொண்டாடுறான்னு சொல்லி அவங்க எப்படி எங்ககிட்ட பட்டிமன்றம் பேச வரலாம்? இங்கே பண்பாடு என்றால் அதுதான் நடுவர் அவர்களே. இப்போ பண்பாடை நம்ம அப்படி தானே ஃபாலோ பண்ணி ஆகணும். பொங்கல்னா மட்டும் எப்படி நீங்கள் வந்து கிராமத்துக்கு வந்து கரும்பு தூக்குவீங்க, பானையை தூக்குவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க. தீபாவளினா பண்ண மாட்டீங்களா அந்த மாதிரி? சரி சரி, இல்லை அந்த பக்கம் பேசுகிற மாதிரி இருந்துச்சு, அதான் உங்களை கொஞ்சம் இழுத்து பார்த்தேன். சரி விடுங்க நடுவர்களே. அதாவது கிராமத்தில் வந்து தீபாவளி நாங்கள் கொண்டாடுவோம். எப்படின்னா அக்கம் பக்கம் இருக்கவங்க எல்லாத்தையும் ஒரு பெரிய குடும்பத்தாரை வந்து கூப்பிடுவாங்க வீடு தேடி வந்து, இந்த மாதிரி தீபாவளி நடக்க போகுது, எல்லாரும் வந்துடுங்க, ஸ்வீட்டை நல்லா சாப்பிட்லாம், கொண்டாடலாம். தீபாவளினா முக்கியமாக எண்ணெய் தேய்ச்சி தலைக்கு வச்சு குளிப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க சாப்பாட்டுக்கு? சொல்லுங்கள், சாப்பாடுக்கு என்ன பண்ணுவீங்களா? நாட்டுக்கோழி மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? எல்லாரும் யாருமே பேசலை. நாட்டுக்கோழியை பிடிச்சி அடித்து அதில் எண்ணெய் ஊற்றி மிதக்க குழம்பு வச்சு சாப்பிட்டு இருந்தால் தான் அது தீபாவளி ஆகும். அந்த தீபாவளி பற்றி யாருமே பேசலை. நீங்களாம் அந்த கிராமத்துலேருந்து வந்துட்டீங்களா? நாட்டுக்கோழி, பிராயல் கோழி, எல்லா கோழியும் தான். இல்லை நடுவர், எல்லா அசைவ விருந்துகளும் சாப்பிடலாம் நடுவர் அவர்களே. அடுத்ததாக பட்டாசு பற்றி பேசலாம். அதாவது இப்போது நகரத்தாரில் வந்து பட்டாசு வெடிச்சாங்கன்னா எப்படி வெடிப்பாங்க? கையில் வெடிப்பீங்க, காலில் வெடிப்பீங்க. நாங்கள் எப்படி வெடிப்போம்? அடுத்தவன் வேட்டிக்குள்ள விட்டு வெடிப்போம். அந்த மாதிரி உங்களை வெடிக்க முடியுமா? இல்லை அடுத்தவனை பார்த்து உங்களை மதிக்க தான் தெரியுமா? அதாவது நடுவர் அவர்களே, எங்கள் கிராமத்தில் எப்படி பண்ணுவோன்னா எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் நாங்கள் பார்ப்போம். நகரத்தார மாதிரி நாங்கள் பிரித்து பார்க்க மாட்டோம் யாரையுமே. அதாவது அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா, நான் சம்பாதிச்சேன், நான் பட்டாசு அடிக்கிறேன், என் பையன் கொண்டாடணும், அடுத்தவன் எதுக்கு வந்து நம்ம வீட்டில் வெடிக்கணும்? இந்த கேள்வி வருமா வராது நடுவர் அவர்களே? அப்போ அதுக்கு தான் என்ன பண்ணுறோம், நாங்கள் இந்த மாதிரி சேர்ந்து பண்ணுறதை பார்த்து தான் நகரத்துலேருந்து வரவங்க எங்களை பார்த்து அதே அவங்க ஃபாலோ பண்ண வைக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், நாம் தான் அதை வந்து கலாச்சாரத்தை சொல்லிக் கொடுக்கணும். அவங்களுக்கு கலாச்சாரம் தெரியாமல் வளர்ந்துருக்காங்க. அதாவது இப்போ அவங்க வந்து ஆம்புலன்ஸை பற்றி பேசுனாங்க. நல்லா யோசிச்சு சொல்லுங்கள். நீங்களாம் நகரத்தில் இருக்கீங்க, உங்களை ஒரு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறீங்க, உன்னை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போவானா இல்லை சுடுகாடு கூப்பிட்டு போவானா? ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா எந்த டாக்டர் உன்னை காப்பாற்றணும் சொல்லி பார்க்கலாம்? போனவுடனே உனக்கு போகிற பில்லு 10,000 கட்டு, இல்லைனா உனக்கு டெத்து கன்ஃபார்மு, இதுதான் போடுவாங்க. வேறு எங்கே என்ன பண்ணுறாங்க சொல்லுங்கள் நடுவர்களே? நீங்களும் வரீங்களா? சரி வாங்க பேசிக்கலாம். அதாவது கிராமத்தில் நாங்கள் கொண்டாடுறோம், ஆனால் நாங்கள் வந்து அடுத்தவங்க கூரை எரிக்கிறோம், என்ன வேணால் பண்ணுறோம். ஆனால் அதை வந்து அவன் எரிச்சா நாங்கள் அவனை போய் திரும்ப காப்பாற்றுவோம். அதுக்காக நான் வந்து பழி வாங்குறேன்னு அர்த்தம் இல்லை. இதே நகரத்தாரெலாம் பாருங்கள், எய்த்து வீட்டுக்காரன் வந்து என் வீட்டில் பாமா போட்டான், அடுத்து நான் வீட்டில் குண்டா போட போகிறேன்னு இங்கேருந்து எந்திரிச்சு ஒரு அம்மா போய் சட்டி தூக்கிட்டு போய் அவனை அடிக்க போவாங்க. சண்டைகள் இல்லை, ஒற்றுமை இல்லாமல் இருக்காங்க ஒரு நகரத்தில் வாழ்கிறவங்க. சுயநலமாக யோசித்து ஒற்றுமைங்கிறதை மறந்துவிட்டு, ஒரு மனிதாபிமானத்தை மறந்துவிட்டு அவர்கள் இஷ்டத்துக்கு செல்கிறார்கள் என்று கருத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கிராமம் அப்படின்ட்டு ரொம்ப அழகான பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காரு. ஒற்றுமையை வந்து எங்கிட்ட நீங்க கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. புறாக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த திணைகளை இதெல்லாம் தூணோன்னு புறாக்கள் கூடி ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. காக்கை வந்து பாத்தீங்கன்னா கரைந்து ஒண்ணு கூப்பிடுமா, கூப்பிட்டு வாங்க சாப்பிடுவாங்க. பறவைகள் இருக்கிறது நாம இதை கற்றுக்கொண்டது அப்படின்றத அவர் அழகா சொல்றாரு. ஒற்றுமையை வந்து நீங்க பாருங்க அப்படின்றத சொல்றாரு. ஆம்புலன்ஸ் வந்து நீங்க வந்து அதை ஏற்றிட்டு போறவங்க ஏதாவது நடக்கலாம் அப்படின்றாங்க.
அது நம்ம சொல்ல முடியாது. நிச்சயமாக அது வந்து உயிரை காப்பாற்றுவதற்காகத்தான் மருத்துவமனைகளும் ஆம்புலன்ஸ் இதெல்லாம் இருக்குது நகர்ப்புறங்கள்ல. அதனால நீங்க அதை சரியா நீங்க கருத்துக்களை நீங்க சொல்லணும். சரியா? சரி, அடுத்து இறுதியாக நகரமே இந்த பட்டிமன்றத்தை வந்து நிறைவு செய்கின்ற வகையில நகரமே என்று பேச வராரு சஞ்சய். இங்கே இருக்க என்னோட சகோதர சகோதரிகள் மற்றும் நடுவருக்கு எனது மதிய வணக்கம். அப்பயும் உங்களை சொல்கிறல்ல அம்மா, கரெக்டு தான்மா. ஆனாலும் உங்ககிட்ட சொல்கிறோம்ல. கண்டிப்பா. இப்போ நான் பேச வந்திருக்கிறது வந்து கிராமப்புற தீபாவளி மகிழ்ச்சியா இல்லை நகரப்புற தீபாவளி மகிழ்ச்சியான்னு பேச வந்திருக்கேன். அதாவது ஒரு தோழி அருமையாக ஒரு விஷயம் சொன்னாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தோழி சொன்னாங்க நெல், அப்புறம் ஏதோ சொன்னாங்க. அடுத்தது இன்னொரு தோழி வந்து சொன்னாங்க எள்ளு தேய்ச்சி குளிப்போன்னு. இப்போ நெல்லா எள்ளா ரெண்டுத்துல எது தேய்ச்சி நாங்கள் இப்போ குளிப்பாங்கன்னு எனக்கு தெரியல நடுவரே. அது மட்டும் இல்லை நடுவரே, நாங்கள் லேட்டாக இருந்துச்சாலும் லேட்டஸ்ட்டாக இருந்திருப்போம் நடுவரே. எத்தனை மணிக்கா நடுவரே? அதுக்கு ஒரு கருத்து சொல்ல வரேன். அவங்க வந்து சொன்னாங்க அதிகாலையிலே எந்திரிச்சிருவோம் அப்படின்ட்டு. எனக்கு தெரியல நடுவர், அவங்களே அதிகாலையில் எந்திரிப்பாங்களா எனக்கே தெரியல நடுவர். அவங்களே எந்திரிப்பாங்க, கொஞ்சம் டவுட்டு தான், பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. நாங்கள் லேட்டாக இருந்துச்சாலும் லேட்டஸ்ட்டாக இருந்திருப்போம். அது மட்டும் இல்லாமல் காலையிலேயே தீபாவளி தலை தீபாவளின்னு வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ், தலை ஸ்டேட்டஸும் தீபாவளி தீபாவளின்னு தளபதி ஸ்டேட்டஸும் போட்டு அப்படி நாங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவோம் தலைவரே நடுவரே. அதோடு நிற்காமல் ஒன்றும் இல்லை, அவங்க வந்து காலிலேருந்து ஒவ்வொரு வேலைக்கும் சமைச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எங்களுக்கு அந்த இதே தேவையில்லையே. நினச்சா ஸ்விக்கி ஜொமேட்டோ அதெல்லாம் இருக்குது. எப்போ வேணாலும் நாங்கள் நினச்சதை என்ன நாங்கள் நினைக்கிறோமோ அதை நாங்களே ஆர்டர் போட்டு சாப்பிட்லாமே. ஆமாம், அதுவே ஒரு மகிழ்ச்சி தானே. அதுவே ஒரு மகிழ்ச்சி தானே நடுவர். அதுவே ஒரு மகிழ்ச்சி தான் நடுவர். அன்றைக்கி ஒரு நாள் தானே வீட்டில் இருக்க அம்மாவாக இருக்கட்டும் அப்பாவாக இருக்கட்டும் ஃப்ரீயாக இருப்பாங்களா இல்லையா? அப்போயும் போய் கழுவு சம அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? தெரியுதா? உங்களுக்கே தெரியுது. அப்புறம் இன்னொரு தோழி சொன்னாங்க எங்கள் கிராமத்துலலாம் வீடுக்கு கிணறு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் கிணத்துல தண்ணி இருக்கா? அது யாராவது யோசிச்சிங்களா? கிணத்துல தண்ணி இருக்கா? அதான் மழையே இல்லை, எப்படி கிணத்துல தண்ணி இருக்கும்? ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, போர் போட்டு தண்ணி வர வச்சு அதுக்கு மோட்ரு, அதுவும் 14 இருக்கும் நாங்கள் சேர்த்து மோட்ரு வச்சு இருக்கிறோம். அது எப்படி இருக்குது? அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு மோட்டராம். என்னது இது? அதாங்க என்னது. அது மட்டும் இல்லாமல் ஒரு சின்ன குட்டி ஸ்டோரி ஒன்று சொல்லிக்கிறேன். நேற்று என் தெருவில் ஒரு பையன் பட்டாசு வெடிச்சிட்டு இருந்தான். அந்த பையன் பட்டாசு வெடிக்கான்னு எனக்கும் தெரியாது. நானும் சும்மா ரோட்டில் நடந்து போயிட்டுருக்கேன். அந்த பையன் அண்ணா நில்லுங்க, அங்கே பட்டாசு வெடிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னான். எங்கப்பா அங்கே பட்டாசு வச்சுருக்கேன்னா? அங்கே பட்டாசு வச்சுருக்கான தடையும் இல்லை ஒன்றுமே இல்லையே அப்படின்னு நானும் கேட்டேன். இருங்க நான் ஃபோனை ஓப்பன் பண்ணி ஃபோனில் ஒரு பிளாஸ்ட்னு ஒரு பட்டன் இருக்குது, அதை அழுத்துனா அங்கே டம்மானு வெடிக்குது. போயிருந்தா அங்கே நான் காலியாக இருப்பேன். சத்த நேரத்தில் முடிச்சு விட்டுட்டீங்களேடா அப்படின்னு நடந்துருக்கும் அந்த இடத்துல. ஸோ அந்தளவுக்கு தொழில்நுட்பத்தில் வந்து முன்னேறிட்டு இருக்கோம் நம்ம. அது தெரியாமல் கிராமத்துலலாம் பேசுகிறாங்க. ஆனால் இருங்க வரும். நான் பேச வந்த தலைப்போ தொழில்நுட்பம், அதை தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் நான் நினைக்கிறேன். நீங்களே என்ன சொல்லுவீங்க?
இன்னொரு தோழி சொன்னாங்க தியேட்டர்லாம் 1000 ரூபா 2000 ரூபா கட்டினா தான் படம் பார்க்க முடியும். ஏம்மா ரிலையன்ஸில் உனக்கே தெரியுமா 60 ரூபாய்க்கு டிக்கெட் இருக்குமா, காலையிலையும் மதியானமும் சாயங்காலமும் போயிட்டு வருவோம்மா, என்னம்மா பேசுகிற? ஆமாம்மா ஃப்ரெண்ட் சீட் 60 ரூபா தான்மா. கண்டிப்பாக போகலாம்மா. எக்ஸ்பைரி ஆன பொருள் தான் நாங்கள் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தீபாவளிக்கு செஞ்சு அப்போ அடுத்த பொங்கல் வரைக்கும் அப்போ அந்த பொருள் எக்ஸ்பைரி ஆகவே ஆகாதா? அப்படியே இருக்குமா? சொல்லுங்கள், என்ன பேசுகிறாங்க? கேளுங்க. அது மட்டும் இல்லாமல் கவுண்ட் பண்ணி சொல்கிற மாதிரி தான் பெட்டர் மாஸ் லைட்டே தான் வேணுமா, அந்த மாதிரி தான் வெறும் விளக்கையும் ஒரு லைட்டையும் வச்சுட்டு அவங்க எப்படி தீபாவளி கொண்டாட முடியும்? நகரத்தில் வந்து பார்த்துருக்கீங்களா? வீதியும் தெருவும் எவ்வளோ பொலிவோடு இருக்கும், எவ்வளோ லைட்ஸு, கலர் கலராக லைட்டு, கலர் கலராக வானவேடி பாருங்கள், பசங்களே எடுத்து கொடுக்குறானுங்க. கலர் கலராக வானவேடிக்கெல்லாம் வெடித்து எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். அதில் இல்லையா மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி என்னோட உரையை நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த பள்ளிக்கூட வாழ்க்கையில இருந்து இந்த கல்லூரிக்கு வாழ்க்கைக்கு வந்த உடனே ஒரு வசந்த காலம் வந்து எல்லாருக்குமே வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் குழந்தைகள்லாம் பேசுறத பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ஸ்டேஜ் ஃபியர்னஸ் இதெல்லாம் வந்து போகணும்னா நிறைய வந்து பேச கற்றுக்கணும் அப்படின்பாங்க. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பட்டிமன்றம் அப்படின்னாலே 4 பேர் தான் உட்காந்துருப்பாங்க. மேம் வந்து இப்போ என்ன சொன்னாங்க, நடுவராக நீங்கள் வாங்க இது பேசுங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எத்தனை பேருக்கு மேம் அப்படின்னு கேட்டேன். ஒரு அணியில் 8 பேர், இன்னொரு அணியில் 8 பேர் அப்படின்னாங்க. இது என்ன ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது, 4 பேர் தான் அப்படின்னா இல்லை 8 பேர் அப்படின்னு. உங்களுடைய ஆர்வத்தில் நான் வந்து பாராட்டுறேன். நிறைய கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க. இது ஒரு நாள் தான் நாங்கள் டைம் கொடுத்துருந்தோம், அதுக்குள்ளார இவங்க எல்லாருமே இவ்வளோ இது சேர்த்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்கள் வந்து இவ்வளோ போல்டாக இந்த இடத்துல பேசுகிறத பார்த்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாம். நகரமா கிராமமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் அவங்க சொல்கிறேன், கடவுள் பாதி மிருகம் பாதி சேர்ந்து செய்கிற கலவை நம்ம தான். அது கடவுளும் நாம தான், மிருகமும் நாம தான். நிறைய மிருக குணங்கள் நம்ம கிட்ட இருக்குது. இந்த மாதிரி தீபாவளி, பொங்கல், கிறிஸ்துமஸ், ரம்ஜான் இந்த மாதிரி நேரங்கள்ல அந்த இருளை அந்த நேரத்துல மட்டுமே எடுத்து வச்சுட்டு சந்தோஷமா இருக்கிறோம். திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சுயநலம் அப்படின்ற ஒரு கட்டுக்குள்ளார வந்துடும். அது கிராம மக்களா இருந்தாலும் சரி, நகர மக்களா இருந்தாலும் சரி. பொய் என்ற அசுரன் நம்மகிட்ட இருந்து வெளியில வரணும். கோபம் என்ற அசுரன் நம்மகிட்ட இருந்து வெளியில வரணும். இதெல்லாம் என்னைக்கு நம்மளை விட்டு வெளியில வருதோ அன்னைக்குதான் உண்மையான தீபாவளி. எல்லா நாளுமே நம்மளால தீபாவளியை கொண்டாடணும் அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி நிறைந்த வாழ்க்கையை நமக்குள்ளே வச்சுக்கணும் அப்படின்னா இந்த கோபம் என்ற மிருகத்தனத்தை வெளியில போடணும். எல்லா இடத்துலையும் இப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு விளக்க வந்து ஒரு குடத்தை வச்சுட்டு விளக்கணி பொருத்தி வச்சுட்டேன்னா அதோடைய வெளிச்சம் அந்த குடத்துக்குள்ள மட்டும்தான் இருக்கும். அதே அந்த குடத்தை எடுத்து பாருங்க, அதோடைய வெளிச்சம் எல்லாத்துக்குமே இருக்கும். அதனால மனசுல இருக்கக்கூடிய தீய எண்ணங்களை இந்த தீப திருநாள்ல எடுத்துட்டு கிராமத்துல இருக்கிற மக்கள் எதுவாக இருந்தாலும் நகரத்திற்கு வர வேண்டும். நகரத்துல இருக்கிற மக்கள் தன்னுடைய அவங்க சொன்ன மாதிரி தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறது, தாத்தா பாட்டி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது நிறைவான ஆசீர்வாதமா இருக்கும். ஒரு பொருள் இருக்கும் பொழுது அந்த பொருளோட அருமை நமக்கு தெரியவே தெரியாது. எங்க தாத்தா வீட்டுக்கு போறேன், எங்க பாட்டி வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு உரிமையா நம்ம சொல்லிட்டு போவோம். அந்த பொருள் இல்லாத போது அதுக்கப்புறம் தான் ஏற்றுவோம். இப்ப நான் ஒரு தமிழாசிரியரா இருந்தாலும் என்னுடைய தந்தை இப்ப இல்லை. அவர் இருக்கும்போது நிறைய கருத்துக்களை என்ற சொல்லுவார். மகாபாரதத்தை பத்தி, ராமாயணத்தை பத்தியும் நிறைய கேட்டுட்டே இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் என்னப்பா எப்ப பார்த்தாலும் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, இல்லாத போதுதான் அதோடைய வருத்தம் தெரிகிறது. அதை அவங்க சொல்றாங்க. பாரம்பரியமான உணவு வகைகள், பாரம்பரியமான உடைகள், யாருக்குமே நாங்க தொல்லை கொடுக்காம வெடிக்க மாட்டோம். பறவைகள் எங்களுடைய கிராமங்கள்ல அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. நகர்ப்புறங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா என்ன பலகாரம் செஞ்சாலும், இனிப்பு செஞ்சாலும், காரம் செஞ்சாலும், எத்தனை நாளைக்கு நாங்கள் பேசாமல் இருந்தாலும் திடீர்னு நம்ம பக்கத்துல போய் அக்கம்பக்கத்துல கொடுத்து நாங்கள் அதை பகிர்ந்து உண்ணுவோம். அந்த பகிர்ந்து உண்ணுதல் எங்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒன்றும் இல்லை, நாளைக்கு நாளன்னைக்கெல்லாம் பாருங்க பட்டாசு வெடிக்கக்கூடாதுன்னு அரசாங்கம் சொன்னாலுமே
இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் பட்டாசு வெடிப்போம். மகிழ்ச்சியை நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே கொண்டாடுவோம். பூவாக விடியும், மத்தாவை பார்க்கறதுக்கு அழகாக இருக்கும். அதனால நகர்ப்புறத்தில் தான் தீபாவளி மகிழ்ச்சியாக கொண்டாடப்படுகிறது. கிராமங்களிலும் இருக்கிறது, நகர்ப்புறங்களில் அதிகமாக கொண்டாடப்படுகிறது என்று சொல்லி இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.